ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் கை தட்டீங்கன்னா அந்த அளவுக்கு உயிரோடு உட்காந்துக்கிறீங்கன்னு அர்த்தம். கை தட்டு ஒரு நேரம் பிள்ளைங்க பாடிச்சு 5 கிலோ இஞ்சி துண்ண மாதிரியே உட்காந்துக்கிறீங்க. நான் என்ன சொன்னேன் கேட்க அதே இருக்கு அது மாதிரி ஏதோ பாடிங்க நமக்கு என்ன வந்தது எதை கூப்பிட்டுக்கிறான்னு போய் உட்காந்து நம்ம இதே அப்படியே சில மாதிரி உட்காந்துட்டேன். அப்புறம் நான் சொன்ன பிரதர்கிட்ட நான் போனதான் எல்லாம் சிரிப்பாங்க போத்தது ஏன்னா ஒரு லூஸ் மாதிரி வந்துக்கிறேன் அப்படின்னு. அதே லோக லூஸ் வந்து சிரிச்சுன்னு வருது. ஏன் சிம்ரன் மாதிரி சிரிக்கிறா மூஞ்சி மூடிக்கிச்சு வேற. ஐயோ அதனால தான் செட்டுக்கார சொன்னால் மூஞ்சி தெரிகிற மாதிரி லைட் போடுங்க. அலையிலே செல்வோம், அலையிலே செல்வோம். இந்த அருமையான இந்த முதல் நாள் கூட்டத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். அவருக்கு நல்ல கைகளை தட்டி ஒரு அலையிலே செல்வோம். அலையிலே இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த எங்கள் அன்பை ஸ்ரீதருக்கு நன்றி சொல்கிறோம். அம்மாவுக்கு நன்றி சொல்கிறோம். ஸ்ரீதர் குடும்பத்துக்கு அருணுக்கு சேகருக்கு மற்ற அவருடைய ஃபேமிலி அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். அதே போல் இசைவாசிக்கு வந்துக்கிற அன்பு பிள்ளைங்க நன்றி சொல்கிறோம். ஆராதனை செய்த அன்பு பிள்ளைங்க நன்றி சொல்கிறோம். என்னால் ஆடியோ எங்களுக்கு அமைத்த அன்பு மகனுக்கு நன்றி சொல்கிறோம். அதே போல் இந்த இடத்தை நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்கிற தெய்வ பிள்ளைங்க நன்றி சொல்கிறோம். சிறகு பாடல் பாடின அண்ணருக்கு நன்றி. இதுக்கு மேலே நன்றி யாருக்கும் சொல்ல மாட்டேன். அதே சொல்லணும் ஏன்னா மணி 8 மணி ஆகி போச்சு. நீங்கள் 8:30 மணிக்கெலாம் சோறு தொட்டு படுத்துருங்க கை தட்டு. ஏன்னா எல்லாம் சுகர் பேஷண்ட்டு 8 மணிக்கு சோத்து தொண்டு படுக்கிறது சுகர் பேஷண்ட்டு. எத்தனை மணிக்கெல்லாம் சோத்து தொண்டு படுக்கிறது தான் நம்ம கை தட்டு. எத்தனை மணிக்கெல்லாம் சாப்பிடலாம். அதனால தான் நிறைய ஹோட்டலில் திறந்து வச்சுருக்குது. எத்தனை மணி பாருங்க. ஆனால் இந்த ஹோட்டலில் அப்படி இல்லை. சாப்பிட்டா உனக்கு சந்தோஷம் வந்துடும். அதுதான் ஜீவனுள்ள வார்த்தை. அல்லேலூயா. ஹாப்பியாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்களை பார்த்தா உம்முனுங்கிற மாதிரி தெரிஞ்சு உம்முனுங்கிற ஜம்முனுங்கணும் பாருங்க. 68 வயசு எப்படிங்கிற பாரு கை தட்டு. என்ன போய் கேட்குறாங்க சுகர் இருக்குதா பிகர் இருக்குதா? எனக்கு சூடு தோணே இல்லை கை தட்டுவோம். அதுக்கு சிம்ரன் தான் கை தடுத்து முதல்ல இந்த உட்காந்து சிம்ரன். எங்க அம்மா மாதிரியே இருக்குது. போய் பாவு உன் அம்மான்னு கூப்பிடலாமா? மடி ஐயா உன் வாய் தருக்குதா பாரு அம்மா. உங்களை அம்மான்னு கூப்பிடலாமா? கூப்பிடியா அப்படின்னு சொன்னேன். அப்ப சொத்தை என்ன வேண்டி அதுக்கு வாய் வருது. அப்போ ஏன்னா அம்மான்னு சொன்னா நான் மகன். அப்போ அம்மாவுடைய சொத்து எனக்கு தானே. போட்டுக்கிற மூக்குத்தி கம்பெனி எல்லாம் எனக்கு தான். அதே எனக்கு எதுவுமே வேணாம். அம்மானு கிடையாது போதும் எனக்கு. ஏன்னா பாருங்க நீங்கள் இன்னைக்கு தாங்க நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி சந்தோஷம்னா எனக்கு என்னன்னே தெரியல. சந்தோஷம்னா சாராயம் தான் சந்தோஷம் நினச்சேன். ஆனால் இன்னைக்கு சத்தியம் தான் சந்தோஷம்னு தெரியுது. கை தட்டு கலையிலோக்கே. அதனால் எங்கள் அம்மா கேட்பாங்க. அம்மா மாதிரி தான் எங்கள் அம்மா கேட்பாங்க. எங்கள் அம்மா கேட்பாங்க தமிழ்லாம் உங்களுக்கு தெரியுது? அவங்களுக்கு நான் பேசுகிற தமிழ் தெரியுதா? தமிழ் தெரியுதுங்களா? கொஞ்சம் கை தூக்கு. ஏன்னா எனக்கு தெலுங்கு தெரியாது. எனக்கு தெலுங்குலாம் தெரியாது. ஒரே பாஷை தமிழ் தான். ஆனால் அந்த தமிழ் பார்த்தீங்கன்னா தேன் இருக்கு. பிடிய பிடிய இனிமையாக இருக்கும். மெட்ராஸில் பேசுனாலும் தமிழ் தான், ஹைதராபாத்தில் பேசுனாலும் தமிழ் தான், செகண்ட் தமிழ் தான். ஆனால் நீங்கள் பேசுகிற தமிழ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நாங்கள் பேசுகிற தமிழ் சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் பேசுறது வந்து எப்படின்னா ஐயா டீ குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா, என்ன தெரியல. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. டீ குடிக்கிறா ஆனா கேட்கறது நான் தான், வானது நான் தான், சும்மா கொடுத்து நீ தான் கை தட்டு. ஏன் இவங்க ஓ என்னை பார்த்தோன்னே கண்ணில் தண்ணி வந்துச்சு அந்த அக்காவுக்கு. ஐயோ ஐயோ. ஏன்னா நம்ம தமிழ்லாம் பார்த்தீங்கன்னாங்க. ஆனால் எந்த தமிழில் பேசினாலும் சந்தோஷக்கூடிய ஒரே தமிழ் நம்முடைய பரிசுத்த வேதம் தான். கை தட்டு. நல்லா பாருங்க. நானும் சொல்ற தகுதி கிடையாது, யோகிதை கிடையாது. பயங்கர குடிக்கார பையன். 24 சனுக்கு அடிப்பேன், சம்சாரத்தை அடிப்பேன். கை தட்டு. சம்சாரத்துக்கு போய் கை தட்டுறோம். சத்தியமா செவத்துல மோதி சேர்த்துறோம். நாங்க சம்சாரத்துக்கு போய் கை தட்டுற. மின்சாரத்துக்கு ஜாகிரதை ஆகணும், சம்சாரத்துக்கு ஜாகிரதை ஆகணும். ஏன்னா மின்சாரமும் ரொம்ப ஸ்பீடு, சம்சாரமும் ஸ்பீடு.
சம்சாரம் பாருங்க கூட இருந்து உயிர் எடுக்கும். ஆமா கன்னடிக்கார கூட இருந்து உயிர் எடுக்கும். ஆனா மின்சாரம் தொட்டோன்னு உயிர் எடுக்கணும். அதனால ரெண்டு கிட்டே ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். அதனால நான் உமனுக்கும் பயப்படுவேன், எமனுக்கும் பயப்படுவேன். கைத்தட்டு. எமனுக்கும் உமனுக்கும் பயந்த ஒரே ஒரு தீர்க்க தரிசி ஸ்ரீதர தான். கைத்தட்டு. உமன் எதுக்கு உட்காந்துக்குது, எமன் மேல இருக்குது. அதே சொல்லுவோம் ரெண்டு பேர்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. அதாவது நான்லாம் வந்து படிக்காதுவேன். 3ஆம் கிளாஸ் படிச்சுவேன். நான் 3ஆம் கிளாஸ் படிச்சுவேன், சாராய் கிளாஸ் அடிச்சுவேன், சம்சாரத்தை அடிச்சுவேன், மாமியார் கூட அடிப்பேன் நான். ஏன்னா சம்சாரத்தோட மாமியார் சூப்பராக இருக்கும். கைத்தட்டு. அதுக்காக ஜென்மம் கைத்தட்டு. அதே அது மாதிரி ஹாப்பியாக சந்தோஷமா இருக்கணும். பாருங்க மீட்டிங் வந்தால் உம்முன்னு போய் உம்முன்னு போகக்கூடாது, சந்தோஷமா போகணும். அலையிலூயா. அதுக்காக போய் பாருங்க இன்னைக்கு ரொம்ப பேர் இந்த சினிமா தேட்டருக்கு போதுங்க, 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் சுவிட்சின்னு இருக்குது. வெளியே வந்துட்டு பேய் மாதிரி வருத்துக்கும். ஏன்னா அந்த லைட்டை வெளிச்சத்தை பார்த்து பார்த்து மூஞ்சி அப்படி ஆயிடுச்சு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே உட்காந்துருக்கிறீங்களா, எப்படி நீங்கள் பேரன் லெவலி போட்ட மாதிரி இருக்கிறீங்களோ அதே மாதிரி பேரன் லெவலி போட்ட மாதிரி போயிடும். பாருங்க 68 வயசு ஆகுது. அவையா எனக்கு சர்க்கரை இல்லை, பிபி இல்லை, சுகர் இல்லை, சூடு தொண்டை இல்லை, ஆதார் கார்டும் இல்லை. ஆண்டவர் தங்குறாரு. அன்னைக்கு என் பேரன் கேட்குறான், இந்த தம்பி மாதிரி இருக்கும் பேரன், என்ன போய் தாத்தான்றாயா. நான் தாத்தா மாதிரி இருக்கிறேன். ஒரு தடி கிடி வச்சுன்னு ஒரு அப்படியே உடம்பு ஆடின்னு கிடின்னு மூஞ்சிங்கெல்லாம் தொங்கி போய் ஒரு மாதிரியாக இருந்ததுன்னா தாத்தானா பரவாயில்ல. எப்படி இருக்கிறேன் நான் என்ன போய் தாத்தான்றான். நீங்கன்னா அமெரிக்காவில் உட்காந்த மாதிரி உட்காந்துக்கிறீங்க, அங்கே தாத்தா மாதிரி அது. அதுக்கப்புறம் கேட்டேன், யாரா தாத்தாயோ என்னதையா தாத்தான்றேன். அவர் யோசனை அவன் சொல்றான், உன் பையனுக்கு நான் பிறந்தா நீ யாரையானோ, அப்போதான் நான் தாத்தானேன். கைத்தட்டு. அவன் கேட்குறான், வேற மாதிரி கேட்கத்தான்னு கேட்குறான். மெட்ராஸ் மாதிரி வேற மாதிரி. கன்னடிக்க சிரிக்கிறார் வேற. மெட்ராஸ் மாதிரி வேற மாதிரி. வானம்னா அது அசிங்கமான வார்த்தை. வானம் என்னடான்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது தாத்தானா. என்னடா ஆசைன்னு கேட்டேன். போட்டோ எப்போ தாத்தா செவுத்துல ஒட்டி மோளம் அடிப்பாங்க, செவுத்துல ஒட்டி மோளம் அடிப்பாங்களாம். அப்படின்னா என்னன்னா தரக்கு தாக்கா உனக்கு தான், திருக்கு தக்கா எனக்கு தான். ஆனால் இந்த மோளம் எல்லாத்துக்கும் அடிக்கிறாங்க, கல்யாணத்துக்கும் அடிக்கிறாங்க, போர்த்துக்கும் அடிக்கிறாங்க, பொய்தோட போர்த்துக்கும் அடிக்கிறாங்க. டெலிக்கிட்டிக்கா டிலிக்கிட்டி 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 அப்படின்னா உனக்கு தான் உனக்கு தான் உனக்கு தான். அப்போ அடிக்கிறது இருக்காதா இல்லை கேட்கு இருக்காதா? ஆனால் நான் சொல்ல வந்தவருக்கு மரணத்தை ஜெயமாக வென்றவர். கைகளை தட்டி அலையில மரணத்தை ஜெயமாக வென்றவர். எங்க அம்மா சொல்லுவாங்க, ஊர்ல வர சாவு உனக்கு வரும். ஏன்டா என் தாயா இருக்கிற பையாட்டியா உன்னத்தண்டா டே கைதடிச்சு பாரு. எங்க அம்மா கேட்டமோ யார போய் கைதன்னு கேட்குறேன். நான் யார் தெரிந்தான்னு கேட்டேன் எங்க அம்மா. டே கைத நான் தானே உம்மா. நான் அப்புறம் தான் தெரிஞ்சது எங்க அம்மா ஒரு கைதன்னு. கைத்தட்டு. கைதுக்கு கையத்தட்டு வந்து முன்ன இல்லை எங்க. ஆனால் எங்க அம்மா சொன்னது தீர்க்க தரிசனம். கழுதல் சொன்னது கரெக்ட் ஐயா. அந்த கழுது மேலே இயேசு வந்தது தான் இந்த கழுது 3வது வருஷமா இங்கே வந்துக்குது. கைத்தட்டு. கைதேன்னு ஒத்துக்கணும். கைத்தட்டு. கைத 4 காலில் வரும். இந்த கைது 2 காலில் வந்துக்குது. தரிசனம் கைதி வந்துச்சு, நாய் வந்துச்சு, ஆடு வந்துச்சு. இப்ப ஏசு தான் வரல. அது நான் நினைக்கிறேன் அவங்க கும்பல் கூடுற இடம் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம கூடிட்டோம். அதனால்தான் ஆடுங்க கூடுற இடத்துல ஆட்கள் கூட என்ன செய்யும், நம்ம உட்கார இடத்துல இன்னும் இந்த ஜனம் உட்காந்துக்கிட்ட நம்ம வந்து ஆட்டம் ஆடு வந்து பக்கத்தில் வந்துச்சு. நீனா கொஞ்சம் சொல்றாரு. அதே சொல்லுவோம். ஹாப்பியாக இருக்கிறீங்களா, சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்களை பார்த்துட்டு என்ன தான் எனக்கு ஒரு சந்தோஷம். மயக்க கொடுத்துட்டு போயிடலாமான்னு இருக்கிற. கை தட்டு. பகுதி ஏதோ ஒரு உயிர் எடுத்துட்டோம். மயக்க கொடுத்துட்டு போகிறதுக்காக நின்றுக்கிறேன். அது எத்தனை மணிக்கு பாருங்க. இதே மெட்ராஸில் நான் கேட்டேன், 1000 மயக்க கொடுத்துட்டு உட்காந்து எத்தனை மணிக்கு முடிக்கும்னு கேட்டேன். நான் சொன்னாங்க, நீங்களாம் பேச்சாளர், எவ்வளோ நேரம் வேணும் பேசுவோம். அவங்களுக்கு மணி ஆச்சுன்னா அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவ மாட்டார். இப்போ நீங்கள் நான் பேசினே இருப்பேன், நீங்கள் அவங்கவுங்க போயிடுவோம். அது ஆசீர்வாதம்.
என்னக்கா ஏன் இவர ஓ மூக்தி கேட்டதுக்கா சத்தியமா அது அழுத்த பார்த்தா எங்க அம்மா மாதிரியே இருக்குது. எங்க அம்மாவோட அப்படித்தான் ஐடியே இருக்கும். போகும்போது என்னத்தை கூப்பிட்டு போதும் சத்தியமா அந்த 2 மூக்கிட்ட கைட்டு கூப்பிட்டு கூட போட்டு. அதே செல்வம் அதே போல இன்னொருத்தர் கிட்ட பாஸ்டர் இந்த மாதிரி பேசு, நீங்க மைக் கொடுத்துட்டு உட்காந்து எத்தனை மணிக்கு முடிக்கன்னு கேட்டேன். அந்த பாஸ்டர் சாப்பாடு தம் கட்டுற வரலும் பண்ணுங்க, புகை வந்தா முற்றிலும் பண்ணிட்டாரு. இப்போ நீங்க தம் கட்டி உக்காருங்க, எத்தனை மணிக்கு முடியுதுன்னு பாருங்க. நாங்க பாட்டு கேட்போமா? பாத்துக்கீங்களா? ஓகே. அதே வயசு ஏன்னா உங்களுக்கு கேட்டுதான் ஒப்பீனியன். ஏன்னா நீங்க வாத்தியாரு இசை வாசிக்கிற அருமையான அன்பு மகன் வந்து ஒரு வாத்தியார். அவர் எல்லாருக்கும் அந்த கீபோர்டு பேடுகள் எல்லாமே கற்றுக் கொடுக்கணும். அவருக்கு ஏற்ற வித்வானையும் இங்கே யாருமே காணும். அதனால இருந்தாலும் நம்மகிட்ட அது ட்ராக் இருக்குது. இதுக்குள்ள 15 லட்சம் ரூபாய் மியூசிக் வச்சிருக்கிறேன். அதே 15 லட்சம் மியூசிக் வச்சிருக்கேன். இதுல வெறும் மியூசிக் இருக்கும், பாட்டு என்கிட்ட இருக்குது. இதுக்கு என்ன மியூசிக் வருதோ அந்த பாட்டு உங்க மத்தியில பாட போறோம். அதனால் நல்ல வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் மீண்டும் நன்றி சொல்லி மியூசிக் தொடரணும். எத்தனை மணி ஆக தெரியல. ஆனால் இங்கே நிறைய பேர் தரிசனத்தோடு, மனவேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, நிம்மதி இல்லாத, எதுக்கு இந்த வாழ்க்கை பேசாத செத்துடலாம் அப்படின்னு கூட அந்த நினைப்போடு நீ வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதுக்காக உன்னை அழைக்கல. எந்த இடத்துல நீ துக்கப்பட்ட, எந்த இடத்துல வெட்கப்பட்ட, அந்த இடத்துல கர்த்தர் உன் தலையை நிமிரத்தான் கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். விசுவாசம் இருந்தால் நல்ல கைகளை தட்டி விசுவாசம் இருந்தால் நல்ல கைகளை தட்டி இந்த பாட்டு கேட்போமா? ரூத்தம்மா ரூத்தம்மா கண்ணீர் என்னம்மா கத்தரி சிறு கையிலே கவலைவனுக்கு வேணும். கவலையோடு இங்கே யாரும் இருக்கக்கூடாது. 32 பல்ல காட்டணும், 2 பல்லு கீழே விழுந்தணும். கை தட்டி அப்படி இருக்கணும். நீங்க 2 பேரும் அம்மா பொண்ணு போட்டு, நீயும் மூக்குத்தி போட்டுருக்குற, அதுவும் மூக்குத்தி போட்டுருக்குது. ஆனால் உன் தலை நடிச்சிருக்குது, அது தலை டை அடிச்சிருக்குது. எப்படி இருப்பார் அம்மா பொண்ணு? அதே பாட்டு கேட்போமா? ருத்தம்மா ருத்தம்மா கண்ணீரினம்மா கத்தரி செய்தி கையிலே கையை கொஞ்சம் தட்டுங்கம்மா, கையை ஜோரா கொஞ்சம் தட்டுங்கம்மா. ருத்தம்மா ருத்தம்மா கண்ணீரினம்மா, ருத்தம்மா ருத்தம்மா கண்ணீரினம்மா கத்தரி செய்தி கையிலே கையை கொஞ்சம் கையெழுத்தா ஜோர கொஞ்சம் தட்டுமா. ருத்தம்மா ருத்தம்மா கண்ணீரினம்மா, ருத்தம்மா ருத்தம்மா
கத்தரித்து இருக்கையிலே கவலை உனக்கு வேண்டாமா, கவலை உனக்கு வேண்டாம், கவலை உனக்கு வேண்டாம். ரூத்தம்மா ரூத்தம்மா கண்ணீரை நம்மா வேதனை வரும்போது சோதிராதையா, சோதனை வரும்போது கலகாதமா, வேதனை வரும்போது சோதிராதமா. தந்தை இயேசு உனக்கு தந்தை இயேசு உனக்கு அவரின் கிருபை உனக்கே போதுமம்மா, அவரின் கிருபை உனக்கே போதுமம்மா. ருத்தம்மா ருத்தம்மா கண்ணீர் இருக்கம்மா, ருத்தம்மா ருத்தம்மா கண்ணீர் இருக்கம்மா. பிரபு యేసు మనకునకా దిగులు ఎందుకమ్మా, దిగులు ఎందుకమ్మా, దిగులు ఎందుకయ్యా. పోలీస్కార ఉడతా కట్టువయ్యా, உன்னுடைய வீட்டுக்கு ரகுபத்தே பேரு சூட்டத்தா போற போலீஸ்காரையா, உன்னுடைய வீட்டுக்கு பெயர் தானையா, ரகுபதி இல்லை என்று வைக்க போறையா. தாய் மறந்தாலும் தந்து விட்டாலும், தாய் மறந்தாலும் தந்து விட்டாலும், போலீஸ்காரி ஊடு கட்டுவ 2 வருஷம் பொறுத்தையா, போலீஸ்காரி ஊடு கட்டுவ 2 வருஷம் பொறுத்தையா. பிரிவினுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகிடையா, பிரிவினுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகிடையா. இப்பவே மாப்பிள்ள கலத்தான குடிஞ்சிட்டாரு, கலத்தான குடிஞ்சிட்டாரு, பட்டுத்தாக கையை தட்டுறாரு. ருத்தம்மா ருத்தம்மா மாப்பிள்ளைக்கு அடுத்த வருஷம் கல்யாணமா. இது தரிசனம். போலீஸ்காரு பாருங்க, போன வருஷம் முந்தான வருஷம் நல்ல வேலை கிடைக்கணும்னு ஜெபம் போட்டு போனேன். அதே மாதிரி அவருக்கு அரசாங்க வேலை கிடைச்சிது. நல்லா கைகளை தட்டி அலையில சார் பாருங்க. ஒரு ஊழியக்காரு வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுறது அப்பா வர்றாரு. ஒரு வீட்டுக்கு பாருங்க, ஏசப்பா யாரும் பார்க்க முடியாது, பார்த்த செத்த சங்கு ஊதிடுவாங்க. ஏன்னா ஒரு வெளிச்சம் ஒளி, அந்த ஒளியை நம்ம மேலே போட கருவிடுவோம். அதனால தான் அந்த ஒளியை தொழில் வந்து பார்க்கணும். ஆனால் பாருங்க, ஊழியக்கார ஆண்டவர் எப்படி வச்சுக்கிறாரு, அக்கினே வச்சுக்கிறாரு, அக்கினி ஜுவலை வச்சுக்கிறாரு. ஒரு வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. அப்படியே வந்து தங்கச்சி வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் சொன்னார் வேலை கிடைக்கணும். அதே மாதிரி வேலை கிடைச்சிச்சு. அதே அதே போல் அந்த நேரத்துக்கு தம்பி ஒண்டி தான் வேலை செய்தான். அதே லோரியா தம்பி ஒண்டி தான் வேலை செய்தான், தம்பி ஒண்டி தான் வேலை செய்தான். ஆனால் நீ பாருங்க, கர்த்தர் 2 பிள்ளைக்கு நல்ல வேலை தந்துக்கிறார். அதே மாதிரி 2 பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சீமான கர்த்தர் வைப்பார். அதே போல தான் உங்கள் பிள்ளைங்களையும் கர்த்தர் உயர்த்துவார். பாருங்க, அடுத்த வருஷம் தேவ சித்தம் நான் வரும்போது நம்ம ஸ்ரீதரியா ஃபேமிலியில் 3 பசங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கும் போது கைத்தட்டு. அதில் ஃபஸ்ட்டு மேரேஜ் ஸ்ரீதரியோட மகளுக்கு தான். கைத்தட்டு ஆனால் செத்தவங்க ரத்தனை கொடுத்துமே தட்டுங்களா, பிரியாணி போடுவார் கைத்தட்டு. ஆமாம் தம்பி, பிரியாணி போடுவார் கல்யாணத்துக்கு. எங்கள் வீட்டில் என்ன கல்யாணம் பிரியாணி தான். அதனால் அடுத்த வருஷம் ஐயாவுடைய மகளுக்கு மேரேஜ் டெஃபினட்டாக அப்பா செய்கிறார். மனிதன் தன் நல்லதில் ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியம் செய்வார். அதே போல் அடுத்த மேரேஜ் நம்ம மகனுக்கு அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். அடுத்தது வந்து அருணுடைய ஃபேமிலியில் கைத்தட்டு. அருண் ஃபேமிலியில்
இந்த 3 வகை தரிசனமா கர்த்தர் சொல்லி வச்ச மாதிரி செய்து முடிக்க போறார். நல்லா கையை தட்டுங்க பாரு. அந்த ஆட்டு கொஞ்சம் குறிப்பாரு, அது போற வழியா என்னன்னு தெரியல. எல்லாம் பிடிச்சி கட்டி வச்சு ஞாயிற்றுக்கிழமை காலி பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை பொறுத்து அது ஓடுறோம் ஓடிச்சு. அதே பேசணும். ஹாப்பி இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆனால் பாருங்க, இந்த சாப்பிடும் போது மட்டும் இந்த ஃபோன்லாம் பேசக்கூடாது. நிறைய பேர் சோறு தூணுன்னு ஃபோன் பேசணுமா பார்த்தீங்களா? இந்த மாதிரி எனக்கு கூட ஃபோன் வந்தது, நான் இது உடனே ஆஃப் பண்ணேன். இது நமக்கு முக்கியம் இல்லை ஐயா, இது நமக்கு முக்கியம். இது இப்போ கண்டுபிடிச்சிது. ஆனால் பரிசுத்த வேதம் 2000 வருஷத்துக்கு முன்னால் பரிசுத்த ஆவியானவர் எழுதப்பட்டு நம்ம கையில் கொடுக்கப்பட்டது. அதை படித்தா ஆசீர்வாதம், இதை கேட்டால் உயிர் போயிடும். அதனால் அன்றைக்கி ஒருத்தர் சாப்பிட்டுனே இருக்கிறாரு. அன்றைக்கி தீபாவளி வந்துச்சு. நல்லா வாங்குங்க, தீபாவளி வந்துச்சு. தீபாவளிக்கு என்ன இருக்கும்? வீட்டில் என்ன செய்வீங்க? ஏன்னா அதிசயமாக பலகாரம் மட்டும் செய்வாங்க. கறி, ரொட்டி கறி, இட்லி கறிலாம் செய்ய மாட்டாங்க. அதை சொல்கிறாங்க பாரு மனுஷன். பலகாரம் கடையில் கூட வாங்கி வச்சுருக்காங்க. ஆனால் என்ன பண்ணிக்கிறாங்க, இட்லியும் கறியும் செய்துக்கிறாங்க. கீபோர்டுக்காரன் இட்லியும் கறியும் செய்யிட்டாங்க. அந்த நேரத்தில் ஃபோன் வந்துச்சு. அவன் இட்லியை கறியை தொட்டு வாய் கட்டுன்னு போனால் ஃபோன் வந்துச்சு. ஹலோ, அப்புறம் என்ன சொல்ற மாமா? இட்லியும் கறியும் சாப்பிடும்போது பக்குன்னு போயிட்டாரு. எப்படி போயிட்டாரு? இட்லி கறி தான். அந்த கறியை இட்லியும் சாப்பிட்டு மாமா ஆர்த்து அப்படியே நின்று போச்சுன்னா அதுக்கப்புறம் இட்லியை சாப்பிட்டுருப்பான். எடுத்து ஓரம் வையிருப்பான். இந்த சாப்பிடும் போது இந்த போனுக்குன்னு பேசுன்னா சாப்பிட்டா இப்படித்தான் போன் வரும். அதெல்லாம் சாப்பிடும்போது போனுக்கு ஓரம் வச்சுட்டு சாப்பிடுங்க. சரி, சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுங்க மாப்பிள்ள? நீ சொல்லு, கல்யாண மாப்பிள்ள மாதிரியே உக்காந்துக்கிற. சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுங்க? இப்ப மாமியார் வீட்டுக்கு போற எப்படி சாப்பிடுவேன்? ஒருத்தரை கேட்ட மாமியார் வீட்டுக்கு போற மாமியார் மூஞ்ச பார்த்து தான் சாப்பிடணும். சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும்? நீ சொல்லணும். சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுவாங்க? சோறு ஆகாத மாதிரி உட்காந்து போயிடுங்க. அம்மா சாப்பிடும்போது எப்படிமா சாப்பிடுவோம் கண்ணு? என்ன போய் கேட்குறியா? எனக்கு சோறாக்க தெரியாது. ஆப்பில் தான் ஃபோன் பண்ணுறியா? இந்த டப்பா வச்சு சுற்றுறானுங்க எல்லாம் இதுங்களுக்கு தான். தக்காளிக்கா என்னது ஆப்பிள் ஃபோன் பண்ணிட்டு ரெண்டு மசாலா தோசை எடுத்துங்க, ஒரு பரோட்டா சட்னி எடுத்துங்க, வீட்டு நம்பர் 30 வந்துருக்கு. அவன் எடுத்துன்னு வந்துடுறான். எடுத்துன்னு ஹலோ ஹலோ ஹோட்டல் வந்து டிஃபன் எடுத்துன்னு வந்துட்டேன். ஜன்னல கை விட்டா இதுதான் நம்ம வீட்டு மேலே எடுத்துன்னு வந்து அது மாதிரி போக்க நிற்கிறீங்க. சாப்பிடும் போது எப்படி சாப்பிடு? நீங்க எப்படி சாப்பிடும்? என்ன சாப்பிட எல்லாம் பல காட்டிக்கிறீங்க. என்ன கண்ணாடிக்காரன் சாப்பிடுறது எப்படி சாப்பிடணும்? ஐயோ, நீங்க சாப்பிடும் போது ஆளை பார்த்து தான் தூங்குங்களா? சாப்பிடும் போது குனிஞ்சு சாப்பிடுவாங்க. ஏன் குனிஞ்சு சாப்பிடுறாங்கன்னா, சாப்பாடு வந்து நமக்கு அந்த நெல் வந்து மண்ணிலிருந்து விளைஞ்சி அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி நமக்கு சாப்பாடு வருது. அது அந்த மண்ணுக்கு நன்றி சொல்லும் விதமாக தான் நம்ம என்ன பண்ண குனிஞ்சு சாப்பிட்றோம். எல்லா ஊர்லேயும் உலகத்திலேயே தண்ணி குடிக்கும்போது ஏன் தண்ணி தூக்கி குடிக்கிறோம்? சத்தியமா செவத்துல மோதின்னு செத்துருவேன். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவோம். தண்ணி குடிக்கும்போது ஏன் தூக்கி குடிக்கிறோம்? நீ சொல்லுமா? தண்ணி குடிக்கும்போது எப்படி குடிக்கணும்னா, மேலேருந்து மழை வந்தது, அந்த மழை வந்து ஏரியில் ரொம்ப, அதுக்கப்புறம் ஏரியிலேருந்து பைப்பில் வந்து அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் மினரல் வாட்டர் வந்துக்குது. மினரலும் அந்த வாட்டரில் என்னென்ன கலந்துக்குதோ. ஏன்னா ஏரியில் குளிக்கிறான், மாடை கழுவுறான், அதை கழுவுறான், இதை கழுவுறான், அவனையும் கழுவுறான். என்ன நான் சொல்கிறேன், வைட்டமின் பி எங்கே இருக்குது, சி எங்கே இருக்குது தெரியல, எல்லாமே அதில் தான். அன்றைக்கி ஒரு நாள் போகிற ஒருத்தர் ஃபுல்லாக உட்காந்து கழுவுனுங்கிறாரு. நல்லா கழுவு நாங்கள் தான் குடிக்கிறோம், கழுவுல. ஏன்னா ஏரி பக்கத்தில் தான் ஊடு. அவங்க எல்லாம் வாக்கிங் போகிறவங்களாம் அங்கே தான் போயிட்டு கழுவின்னு வந்துடுவாங்க. அந்த தண்ணி தான் எங்களுக்கு மினரல் வாட்டராக வருது மெட்ராஸில். ஆனால் உங்களுக்கும் அதுதான் வருது. கிருஷ்ணா நதியிலேருந்து வருது, அந்த நதியில் இந்த நதியில் என்னென்னோ வருது. அதனால பரவாயில்ல. ஏன் அந்த தண்ணி குடிக்கும்போது மழை மேலே வருது, அதனால ஆண்டுக்கு நன்றி சொல்லணுமா நம்ம நன்றி சொல்லு. சருகு அடிக்கும் போது என் கண்ணை மூடி குடிக்கிற, சருகு அடிக்கும் போது என் கண்ணை மூடிக்கிற, அடிச்சுன்னா கண்ணை மூடின்னு போக வேண்டியதான் ஊதுவான் சாங்க.
அப்படின்னு ஒருத்தர் ராத்திரி குடிச்சிட்டு வந்துடுறான். ஆகினே வந்து பொத்துன்னு சரி கடிச்சா புத்துதான். என்ன சொல்ற? சருக்கு அடிக்கும் போது கண்ணை மூடுறான். ஏன் மூடுறான்? அதை அடிச்சுன்னா மூடிக்க வேண்டியதான் கண்ணை. அதனாலதான் இங்க நல்லா கண்ணு திறந்து உட்காரு. சரி, இந்த வயசானா 4 கை வந்துடுதம்மா. வயசானா 4 கை வந்துட்டு கண்ணாடிக்காரன். நீ தான் என்னை உஷாரா பாக்குற. ஏன்னா கண்ணாடி போட்டுருந்தாலும் நான் தெளிவா தெரியும். அதனால உங்களுக்கு கேட்கிறேன், வயசானா 4 கை வந்துட்டு என்ன கைன்னு கேளுங்க. நீ தான் கல்யாணம் மாப்பிள்ள மாதிரி கேக்குது. என்ன கைன்னு கேளுங்க. என்ன கை அப்படி கேளுங்க. வலக்கை, இடக்கை, தலையில் வழுக்கை, வாயில பொக்கை. நான் கை வயசானா வலக்கை, இடக்கை, தலையில் வழுக்கை, பிறகு வாயில பொக்கை. பொக்காயிட்டு பிறகு என்ன பேச போற? பொக்காயிட்டு பிறகு சந்தித்து பேச முடியுமா? ஆயிரையா இப்படி கண்ணாடி கைட்டிக்கிறார். இது உனக்காக ஒரு பாட்டு ஒன்று போறேன். கடலிலே தனிமலி தனித்தாலும் கண்மணியே உன்னினைவில் நான் இருக்க நீரும் கலங்காதே. பெரும் காற்று புயலிலே நீ செய்ய தவித்தாலும் கரை சேர்க்க ஒருவருமே கலங்காதே என் மகளே. பெரும் காற்று புயலிலே நீ செய்ய தவித்தாலும் கரை சேர்க்க ஒருவருமே கலங்காதே என் மகளே. கரை சேர்க்க இயேசு உண்டே கலங்காதே.
என் மகனே கையை தட்டு. பாருங்க, 68 வயசு இப்படி பண்ண முடியுமா ஐயா? எனக்கு சுகர் இல்லை, ஒன்றும் இல்லை ஐயா. பேசு என்னை பார்த்த பாருங்க, இங்கேருந்து இது மட்டும் தையல் போட்டுக்குது. 68 தையலுக்கு தருது வயிற்றுல. ஏன் 68 தையல்னா வயிறு குடிக்காரங்க. இப்போல்லாம் சும்மா தீவுன்னு குடிச்சு பிள்ளையும் கட்டினுக்கிறானுங்க. சும்மா நல்லா ராவாக அடிப்பேன். நம்ம சும்மா தொகுந்து குடிச்சு அம்பா வர்ற கட்டப்பா மெட்ராஸிலும் சரி, இங்கேயும் சரி, பேதி வந்தால் தான் தெரியுது ஆம்புலன்ஸ். அதுவும் இந்த பேதியாவுக்கு கூட ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. அந்த ஆம்புலன்ஸ் எப்படி நம்ம கட்டின்னு வருது? ஐயோ 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 ஐயோ. நீ என்ன டவுட்டாக கரடிக்கார, நீ ரோட்டில் போகும்போது அந்த ஆம்புலன்ஸ் எப்படி கத்துன்னு பாரு. ஐயோ ஏன்னா உள்ள படுத்துக்கிறாங்க. ஐயோ 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 அதுதான் பாருங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கானோ எனக்குள்ள பெரிய தையல் போட்டுக்குதுங்க. நீ நினைக்கிற ராபர்ட் குடல்லாம் கிடையாது, ஃபுல்லாக பிளாஸ்டிக் டியூப் தான் உள்ள வச்சு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பாருங்க, டாக்டர் சொன்னார் செத்துருவனா இருப்பார். டாக்டர் செத்துட்டார், கை கட்டு. டாக்டர் செத்துறது பாயிண்ட் கை கட்டு. அன்னைக்கு ஒரு டாக்டர் கிட்ட ஒரு பேஷண்ட் போய்கிறார். போய்கிறாரு. அவர் என்ன, டாக்டர் சார் ராத்திரி ஆனால் தூக்கம் வர மாட்டேங்குது சார். டாக்டர் சொன்னார், எனக்கு தான் தூக்கம் வர மாட்டேங்குது, 2 பேரும் வாங்க, நீயே வந்து நானும் வந்து ராத்திரிலாம் பேசிக்கலாம். அதே இன்னொரு டாக்டர், டாக்டர் சார் நீங்க ஒரு காரியம் பண்ணணும் சார், நீங்க ஒரு காரியம் பண்ணணும் சார். டாக்டர் சொன்னாரு, காரியம் உங்க பசங்க செய்வாங்க. என்ன தாடிக்கார, காரியம் உங்க பசங்க செய்வாங்க, கர்மாந்தர் உங்க பசங்க செய்வாங்க, டாக்டர் ட்ரீட்மெண்ட் செய்வாங்க. நம்ம டாக்டரு உனக்கு பெரிய காரியம் செய்ய போறார். நம்ம டாக்டர் யார் தெரியுமா? அவர் தான் முதல் MBBS. வியாதியஸ்தனை பார்த்து கேட்கிறாரு, நீ சுகமாகன்னு விரும்புறியா? டாக்டர் கேட்பாரா, விரும்புறியா? எத்தனை நாளா பார்த்துருக்கிற சார்? அன்னைக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு டாக்டர், டாக்டர் தலை சுத்துது டாக்டர். டாக்டர் சுத்தி காட்டினாங்க தலையை. அவர்ல எவ்வளோ நாளாக சுற்றுது? நேற்றுலேருந்து தான் சார் சுற்றுது. சரி, உனக்கு ட்ரீட்மெண்ட்டு ஏதோ ஸ்கேன் எடுக்கணும், 10 ஸ்கேன் எழுதி கொடுத்துருக்கிறார். 10 ஸ்கேனை எழுதிட்டு சொன்னார், என்கிட்டே எடுத்துக்கொண்டார். எவ்வளோ மாதிரி டாக்டர் பாரு, 10 ஸ்கேனை எழுதி கொடுத்து நம்மகிட்டே டிஷ் வந்து அங்கேயே எடுத்துக்கணும். எவ்வளோ சார் ஆகும் காசு? 32,000 ரூபாய் ஆகுனார். 32,000 ரூபாய் கொடுத்து ஸ்கேனை எடுத்துட்டோன்னே அதை பார்க்கணுமே. டாக்டர் பார்த்தாரு, இட்லி கரெக்டாக தான் இருக்குது, சட்னியும் கரெக்டாக தான் இருக்குது, மூத்திரமும் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ எல்லாம் கரெக்டாக போது ஏன் தலை சுற்றுது, சாவுக்கு போனியான்னு கேட்டார். ஆமாங்க, அந்த வழி தான் இப்போ உங்களுக்கு வந்துக்குது, ஒரு அனாசின் மாத்திரை வாங்கி போட்டுக்கோ. அனாசி ஏற்கனவே அனாசின் வேலைக்கு போட்டு அது போயிட்டு இருக்கல. 32,000 ரூபாய் என்ன பண்ணாரு பச்சா டாக்டர் போட்டாரு. ஆனால் ஏன் டாக்டர் கிட்ட அப்படிதான் இல்லை. நீ என்ன மாதிரி வியாதியில் வந்தாலும் நீ சிரிக்கும் போது நீ சந்தோஷமா நீ போற. கைகள் தட்டி அலையில பாருங்க. மலேசியால இங்க வந்துட்டு போனாலே ஊருக்கு போயிடுறேன். அது என்னன்னு தெரியல. இங்க வந்துட்டு போனாலே ஊருக்கு போறேன். பாருங்க, போன வருஷம் போயிருந்தேன். ஒரு பொண்ணுக்கு டைராய்டு கட்டி தொண்டையில, அங்கத்தி பணத்துக்கு 2 லட்சம் வெள்ளி கேட்டாங்க. 2 லட்சம் வெள்ளி கேட்டாங்க. 2 லட்சம் வெள்ளி எப்படி பார்த்தாலும் ஒரு 60 லட்சம் இருக்கும் கேட்டாங்க. ஆனா நான் சொன்னேன், 2 லட்சம் வெள்ளி வேணும், ஆண்டுக்கு 1000 வெள்ளி காணிக்க போடு, கத்திரவனை சுகமாக்கிடுவா சொல்லி தொண்டையில் கை வச்சு ஜம் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த வருஷம் போக போகிறேன். ஃபோன் வருது, ஐயா அந்த பொண்ணுக்கு கட்டி நல்லாயிடுச்சு, கை தட்டை கட்டி நல்லாயிடுச்சு. எதுக்கு நான் சொல்ல பாருங்க, தேவனால் கூடாதது ஒன்றுமேலே தேவனால் எல்லாம் ஆகும். நம்புறீங்களா? டாக்டரால் முடியாது. அன்னைக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாரு, ஒருத்தர் கட்டில் மேலே படுத்துருந்துக்கிறாரு. ஐயா கட்டு மேலே படுத்ததுன்னா கட்டிலுக்கு யாரோ பேசுகிற மாதிரி இருந்துக்குது. உடனே மனநல டாக்டர்கிட்ட போயிட்டாங்க. மனநல டாக்டர் சொன்னார், என்ன வந்துக்கிறேன் சார், எனக்கு மனசெல்லாம் கஷ்டமாக இருக்குது சார், நான் கட்டில் பட்டிருந்தா கட்டிலுக்கு யாரோ என்கிட்ட பேசினுக்கிறாங்க சார், வச்சு உங்கள் சம்சாரம் அது தனியாக தூங்கினுக்குது சார். சரி, அப்போனா உனக்கு 5 ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டு சார், ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு 2,500 ரூபாய் ஆகும்.
12,500 எடுத்துனா ட்ரீட்மெண்ட் முடிச்சிடுறாரு. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு பொண்டாட்டிகிட்ட சொல்லிக்கிறாருமா, இது மாதிரி கட்டிலுக்கு மேலே நான் படுத்துனுக்கிறேன், கட்டிலுக்கு கீழே யாரும் பேசினுக்கிறாங்க, டாக்டர்கிட்ட போனால் 12,500 கேட்டுக்கிறாரு, அது மாதிரி ட்ரீட்மெண்ட் 5 ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமான்னு. அதுக்கப்புறம் இவன் போல ஒரு நாள் ஹோட்டலில் பார்த்துட்டு கேட்குறாரு டாக்டர், என்னப்பா ட்ரீட்மெண்ட்டுக்கு வரேன்னு வரல? சார் நான் வரணும்னு தான் சார் என் சம்சாரத்துக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கட்டில் மேலே நான் படுத்துன்னு கட்டில் மேலே யாரும் பேசுகிறாங்க, யாரும் சந்தோஷம் இன்னும் கட்டில் படுறத பாயில் படு, யாரும் பாய் கடியில் பேச மாட்டாங்க. ஆனால் அது வந்து இப்போ பாயிலே படுத்துக்கிற பாய் அடியில் யாரும் வர மாட்டாங்க. எப்படிங்க டாக்டர் இந்த தாவா சிரிக்கும் போது தான் தம்பி ஒரு சந்தோஷம். நிறைய ஊழியர்கள் முன்னிப்பாங்க சங்கூதர் மாதிரி, என் மீட்டிங்கில் அப்படி யாரும் இருக்கக்கூடாது, அதனால தான் லைட் என்ன பண்ண உன் பக்கமாக திருப்பி சொன்னேன். இந்த மாதிரி ஊழியக்காரை பார்த்துக்கிறீங்களா, நான் வரேன், என் மூஞ்சி தான் வெள்ளையாக இருக்கு, அதுக்கெல்லாம் மூஞ்சி தான் அப்படியே ஆப்பிரிக்கா மாதிரியே இருக்கு. நான் வரீனே சொன்னேன், செட்டுக்கார வந்துக்கிற மூஞ்சி ஆப்பிரிக்காவில் இருக்கிற மாதிரி செட்டு அந்த லைட் அப்படி திருப்பி விட, அப்போ தான் அவங்க மூஞ்சியும் பச்சிருக்கணும், என் மூஞ்சியும் அப்படி தான். அதுதானே அதுதானே பொதுநலம், சுயநலமா இல்லையா? சொல்லுங்க, என்னத்தான் நீ ஹைலைட்டாக இருந்தாலும் கருப்பாக தான் நல்லா இருக்காது. பாருங்க, நான் ட்ரெஸ் பண்ணும்போது கண்ணாடிக்கிட்ட பேசுவேன், கண்ணாடிக்கிட்ட பேசுகிற லூஸு நான் தான். இந்த கண்ணாடிக்கார உங்ககிட்ட இல்லை, கண்ணாடிக்கிட்ட பேசுகிற லூஸு பையனே நான் தான். இப்போ இந்த பாட்டு கேட்போமா? ஹாப்பியாக இருக்கிறீங்களா? அலையிலேசனும் பாட்டு கேட்போம். ஹாப்பியாக இருக்கிறீங்களா? சுத்ரம் அந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ண போறேன். கீழே விட்டுருவோம், ட்ரை பண்ணலான்னு பார்க்கல. மாயிலே கோடும்
உந்தி மறந்திடுவேண்டா மறந்திடவேண்டா. கைய நல்லா தட்டு மூஞ்சத்த மூடாதையா கைய நல்லா தட்டு காதில சத்தேன் உலகம் போது நான் கைவிடும் போது உலகம் முழுவதும் ஆதாயம் செய்தாலும் லாபம் உனக்கிலே. உலகம் முழுவதும் ஆதாயம் செய்தாலும் லாபம் உனக்கிலே. இயேசு கிறிஸ்துவை நித்திய ஜீவன் இன்று தந்திடுவார். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் நீயும் ஏற்றுக்கொள்ளு. இன்றைக்கு விடுதலை உலக மாயையே கோடு என் நண்பன் நீ. உலக மாயையே கோடு என் நண்பன் நீ. உலகம் போது நான் கைவிடும் போது நீ நண்பன் நீ. உலகம் போது நான் கைவிடும் போது நீ நண்பன் நீ. பாருங்க, என் கண்ணெல்லாம் உங்களை கவனிக்குது. என் மனசு வந்து செட்டுக்கார மேலே இருக்குது. எதை ஏற்கிறாரு எதை மூர்க்கிறாரு. ஏன்னா அவர் நல்லா பண்ணால் தான் நம்ம நல்லா பாட முடியும். அவர் இறக்கிட்டாரு அண்டாக்கா கசம் ஆயா வீட்டில் ரசம் ஆகிடும் குரல். ஆமாம், கம்மி கூட நீ பாடும்போது இந்த காலில் செருப்பு போட்டுனியா எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடுச்சு, ரத்தம் வந்துடுச்சு. இதுதான் லாஸ்ட். உங்களுக்கு எங்கே போனாலும் சரி காலில் செருப்பு இல்லாத நிற்கணும். 42 வருஷம் நான் ஊழியம் பண்ணுறேன். என்ன மாதிரி ஐயில் பாரு, 50,000 ரூபாய் ஷூ வாங்கி போட்டால் கூட என் ராஜாவுக்கு முன்னால் அது தூசு. நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம். தூக்கி விசில் அடிச்சுட்டு நிற்கணும். அப்போ தான் உன் மேலே கிருபை இருக்கும். நீ செருப்போடு பேசுனா பிசாச்சு இறங்கிடுவான். அவனுக்கும் ஏசுனதை பாட்டு தெரியும். அதுவும் அவன் பாடுவான் பிசாசு. அதனால வாலிபமாக இதுதான் உனக்கு ஆலோசனை. நீ எந்த இடத்துல நின்னாலும் செருப்பை கைட்டி தான் பேசணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரையா, பம்மல்ல மெட்ராஸில் 3 நாள் மீட்டிங் பேசுகிறேன். 3 நாள் மீட்டிங் சபை அங்கேருந்து சபை உள்ளே வந்து மேலே போகணும். ஷூ அங்கேயே கழிட்டேன். அன்றைக்கி தான் வாங்கின ஷூ. எப்படியும் அந்த ஷூ வந்து ஒரு 6,000 ரூபாய் இருக்கும் ஷூ. ரொம்ப இல்லை, 6 ஷூ கேட்டேன். அவரு ஷூ போட்டு அப்படியே வாங்க நானும் அப்படி போட்டுக்கிறேன் வாங்க நானே அந்த கழிட்டு படி ஏறி மேலே போய் புல்பீட்டில் உட்காந்துட்டேன். அவர் ஷூவோடு உட்காந்துக்கிறாரு. அவர் ஷூவோடு புல்பீட்டில் உட்காந்து ஆராதனை பண்ணுறாரு. காலை நீட்டின்னு காலாட்டுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. நான் அப்போது காதில் சொல்கிறேன், பாஸ்டர் ஷூ கைட்டின்னு பாஸ்டர். நான் ரொம்ப வருஷமாக இப்படி தான் இருக்கிறேன். நான் நினச்சிக்கினேன் இப்படி சங்கு ஊத போகிறாங்க அது மனசுலேயே நினச்சிக்கினேன். நான் அப்படி தான் மனசுல நினச்சேன். உன்னே இல்லை அவரை, நீ பேய்ந்துட போற உன்னே இல்லை அவரை. ஏன்னா நீ பயந்துட்டு போறேன் கட்சியில் நான் பயன்ட்டான் சரி. ஐயோ நம்ம ஊற்றுருவாங்க உனக்கு ஊத மாட்டாங்க. ஏன்னா நீ தெரிஞ்சிங்கன்னா அதோட கரெக்ட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் நாள் 4 நாள் பண்ணாருங்க பாஸ்டர், கழட்டவே இல்லை. ஃபர்ஸ்ட் நாள் கேட்கல, 2 நாள் 3 நாள் கேட்டேன். நான் சரி பார்த்தேன். நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம், நீ ஆராதிக்கிறது பரிசுத்த தேவன். அவர் அப்படிப்பட்ட ஒரு அக்கினிமயமான ஒரு அப்படி ராஜாவை நீ ஆராதனை பண்ணி காலம் அதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டாருங்க. கட்சியில் மீட்டிங் முடிஞ்சு 5ஆவது நாள் சங்கு விட்டாங்க. அவரு படி ஏறினார் பாரு அதே ஷூவோட. அங்கேருந்து உயிர்ந்து மண்டியில் அடிபட்டு ஊதிட்டாங்க சங்கு. அதுக்குள்ளே எனக்கு ஃபோன் வந்துச்சு,
நான் போறேன், ஷூ கைட்டிட்டு படுக்க வச்சுக்கிறாங்க. ஷூவை கைட்டிட்டு படுக்க வச்சுக்கிறாங்க. ஐயா தலைவர் ஷூவை கைட்டிட்டு படுக்க வச்சுட்டாங்க. அப்ப ஷூவை போட்டுன்னு போக வேண்டியதானே பரலோகத்துக்கு. ஏன்னா பரலோகம் ஷூ போவாது. பரலோகத்துக்கு போது உங்களுடைய ஆத்மா மாத்திரம் தான் போகுது. அல்லேலூயா. சரீரத்துக்கு மரணம் இல்லை. அல்லேலூயா. ஆவிக்கு மரணம் இல்லை. அதனால சொல்றேன், ஆவியானவர் உன் கூட இருக்கும்போது என்ன மாதிரி ஆகிட்டு தூக்கி விசிறாட்சிடணும். ஓகே. ஆனால் நல்லா பாடுறேன். ட்ராக்டரில் பாடுறதுக்கெல்லாம் டேலண்ட் வேணும். அந்த டேலண்ட் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துடும் போது என்ன பண்ணுவேன், தானே கிட்ட என்ன பண்ணுவேன், கல்யாணம் மாப்பிள்ள என்ன கல்யாணம் ஆச்சவங்க அடுத்த வருஷம் ஆகிடும். புள்ளிங்க தான் அந்த வாழ்க்கை ஆயிடுச்சா? இல்லைன்னா தலையாட்டணும். இன்னொரு வாட்டி பைக் வாங்கிக்கணும் தானே அவனுக்கு ஆசை. இன்னொரு வாட்டி பைக் தருவாங்க தானே அவனுக்கு ஆசை. அதுலயும் பாருங்க, இப்ப இருக்கிற கல்யாண பசங்கலாம் பைக்ல கீழே உட்காந்துக்கிறான். அவன் பண்ணாட்டி அதுக்கேற்ற மனக்கட்டை செய்து வச்சுக்கிறாங்க. பம்பர் நீ அந்த மாதிரி பைக்கெல்லாம் ஏற்கனவே வாங்கிட்டு தீர்ப்பு ஒண்ணு கிடையாது. கைதட்டு கைதட்டு. அல்லேலூயா. எது சொல்ல பாருங்க, நீ ஆராதனை பண்ணும்போது செல்ப கைட்டி வச்சு நின்று பாரு, உன் மேல ஒரு கிருபையோ தனி. அல்லேலூயா. இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் கைட்டி வச்சு போற எதுக்கு? கல்யாண வீட்டுல எல்லாம் செருப்பு கைட்டி செய்யுமா, தேஞ்சு போந்தாங்க விட்டுடும், புது செய்து போட்டு போயிடும். அது வந்து செருப்பு திருடுற இடம். ஆனா இது அப்படி இல்லை, செருப்பை கைட்டிட்டு போட்டுடணும். ஓகே, ஹாப்பியா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னொரு பாட்டு கேட்போமா? எத்தனை பேர் ஹாப்பியா இருக்கிறீங்க? ஐயோ அவ்வளவு பேரும் சந்தோஷமா இருக்கிறேன். நீங்க வெசனமா இருக்கிறீங்களா? இல்ல பின்னால் இருக்கிறவங்க எல்லாம் கையாட்டுறாங்க. இது எப்பதான் முடிப்பான்னு தெரியுமா? தீதை வேற கையில கொடுத்துட்டு கம்மு போயிட்டான் மனுஷன். எதுனா சொன்ன அந்தாலும் எதுனா சொல்ல போறாரு போட்டுன்னு அவர் பாட்டு வாங்கி முடிவு உட்காரு. டி மைனர் கார்டு கொடுங்க ஐயா. டி மைனர் திணிக்கிற திணிக்கிற வாகன சௌம்பம் தானி 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 நீ தானி நீ தானி நான் தாங்கினா சுஸ்மதி போடி சொன்னேன். மோசமான வாத்தியார் நீ தானி. அதுதாங்க வாத்தியார் கிட்ட. வாத்தியார்னா அதுதாங்க வாசிப்புனா பாருங்க, அவங்க நான் சொல்றதா அவர் வாசிக்கணும். அதுதான் சொல்லு. அல்லேலூயா. நீ தானி நீ தானி. கண்ணை மூடிக்கிட்டு நீ தானி தானின்ற இன்னத்தை இந்த ஆளுக்கு கொடுக்க சொல்லி எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒருத்தருமே இந்த மீட்டிங்ல வெறும் கீபோர்டுக்காரு கார்டுக்காரு நான் தான் நின்று 3 பேர் தான் கேட்டேன். பக்தா யாரு? கீபோர்டுக்காரு பக்தா. எங்கே ஜனங்கள் காணவில்லை. அதுக்கு பக்தா சொல்றாரு, தாடிக்காரு, உன் பாட்டு பிடிக்கவில்லை. பக்த கோடிகள் திருக்கோடிக்கு போய்விட்டார்கள். நான் என்ன செய்வேன்? முடிந்த அளவுக்கு நான் சுதி பிடித்தேன். நீங்கள் வாசிக்க மறந்து விட்டீர்கள். அதுக்கு சொல்லு, பக்த கோடிகள் திருக்கோடிக்கு போனா நமக்கு என்ன வந்தது? நம்ம 3 பேராவது பரலோகம் போலாங்க. யாரு? டோலாக்காரியம் கீபோர்டுக்காரு நானு. அதுக்கு டோலாக்கார் சொன்னாரு, பரலோகம் போட்டு இருக்கட்டும், மைக்க கொடுத்துட்டா நாங்க 2 பேரும் அப்படி போட்டோம். ஸ்டேஜை விட்டு இறக்கிட்டா அருண் ஸ்டேஜை பிரிச்சுக்குவாரு. அதுதான் நாங்க காத்துன்னு நாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. ஸ்டேஜே முடிஞ்சாலும் அப்பாவுடைய நாமத்தை மைப்படுத்தி தான் நான் போவேன். கைகளை தட்டி அலையில சொல்லுவோம். அல்லேலூயா. சந்தோஷப்படுறீங்களா? பாருங்க, 68 வயசுல இப்படி கத்தலாம் கூடாது ஐயா. பேசணும் இப்படி கத்தக்கூடாது. ஆனா கத்த கொடுத்த ஒரு பெரிய அபிஷேகம் ஐயா. அது என்ன தெலுங்குல பாடினாரு ஐயா. ஐயா பாடினார், ரொம்ப பாடினாரு. என்ன கொடு? எது எது வல்லமை கொடு. நான் கேட்டேன் உங்களை, அவர் என்ன பாட்டு பாடுறாரு? பிரார்த்தனா சக்தி. அது ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்களையா? காவாலையா காவாலையா. நானும் வாயா வாயான்றாரு போட்டது. காவாலையா காவாலையா. அப்புறம் கேட்டேன் நான், என்னன்னா எனக்கு கூட ஐயா, எனக்கு அந்த வல்லமை கூடயா, எனக்கு அந்த கிலோ என்ன மாதிரி சாங் இருக்குப்பா. அல்லேலூயா. எனக்கு அந்த வல்லமை அது மாதிரி பாருங்க, அவருடைய வல்லமை எனக்கு தந்திருக்கிறாரு.
நான் ஒண்ணுமே கிடையாது. சும்மா பாருங்க மைக் செட் இது பாருங்க, இது இந்த பேசுறேன் அது போல. நான் ஒண்ணே கிடையாது. பாண்டிச்சேரியில் செட்டுக்காரன், பாண்டிச்சேரியில் நீங்க வந்துக்கிறீங்க. நான் கண்ணாடிக்காரன் 2 கண்ணாடிக்காரன் தலையாட்டு சருக்கடிக்கு வந்திருப்பீங்க போட்டு தலையா. சத்தியமா ஆதார் கார்டு உங்ககிட்ட இருக்கு போட்டா தலையை ஆயிட்டுனே இருக்கிறேன் 2 தூரம். அடையா கட்சியில பாருங்க, அங்க போனா அந்த சாராயத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். நீங்க என்னப்பா தலையாட்டு சின்ன பசங்க? ஐயோ ஐயோ, நீங்க சாராய கடைக்கு போன மாதிரியே எனக்கு தெரியல. ஆனா ஒரு மூஞ்சி போய் இருக்குது, அந்த வீர் அடிச்சிருக்கோம். அது மூஞ்செல்லாம் இருக்குது. ஆனா உங்களை நான் சொல்லிட்டேன் சாமி, எப்பா பொதுவாக சொல்றேன். கட்சியில் பாருங்க, நான் வந்து செட்டுக்காரு மானிட்டரை கொஞ்சம் ஏத்தியாங்க. அவன் இல்ல மானிட்டர் கிளாஸ்ல போய் ஏத்தினுக்கிறான் பின்னால. என்னப்பா பண்ண? மானிட்டர் பிராண்டு சார், சூப்பர் பிராண்டு சார், அடிச்சுப்பார் சார். ஆனா போடா லூசு, ஏற்கனவே அடிச்சு பார்த்தா குடல் எப்படி அடிச்சுப்பார், வயிறு பார் 68 தேய் போட்டுருப்பார். இதெல்லாம் வந்து சாராய் கொடுத்த பரிசு. ஆனா இப்ப நிக்கிற பாரு, இதுதான் அப்பா கொடுத்த காவால. என்னது காவால் ஐயா, அப்பா கொடுத்த காவால் ஐயா. ஆனா அது சாராய் கொடுத்த பரிசு. அதுக்கப்புறம் சொன்னேன், மானிட்டர்னா எனக்கு முன்னால வச்சுக்கிற அந்த பாக்ஸ், நீ பாக்ஸ் பீக்கரை ஏத்துனா நான் இது பீக்கரா இருக்கு, இது நான் பீக்கரா இது சொல்லி அதுக்கு பீக்கர்னா நான் ஏத்திருப்பேன். ஆனா இப்ப மானிட்டர் ஏத்துனா அவர் ஏத்துவேன். மானிட்டர் ஏத்துங்க, சாலை கடைக்கு போவாது. அதான் மானிட்டர் ஏத்துறான் பாரு, ஏத்து அலை பாட்டு கேட்போமா? ஹாப்பியா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஓகே, இந்த பாட்டு கேட்போம். ஓகே, கர்த்தருக்கு புது பாட்டு நான் பாடுவேன். பாருங்க, 3ஆம் கிளாஸ் படிச்சுக்கிறேன் ஐயா. நான் ஏப்பார் ஆப்பிள், பீப்பார் பிரியாணி. நீங்க படிச்சுக்கிறீங்க. நான் ஏப்பார் எஸ், பீப்பார் பைபிள், சீப்பார் சச்சின் படிச்சுக்கிறது தான் இங்க வந்து இருக்கிறேன். ஆனா எனக்கு ஆண்ட எழுத்து தெரியாது மாப்பிள்ள. ஆண்ட எழுத்து தெரியாது. ஆண்ட எழுத்து இது இப்போ தெலுங்குல முதல் எழுத்துனையா ஆத்தானே, அப்புறம் தமிழே ஆத்தா. தெலுங்குல ஆக்கு என்ன சொன்னையா? ஆத்தானா? நல்லா டான்சர் பண்றியா நீ? ஆத்தானா? ஆனா என்ன தெரியுமா? ஆ பையன்வா பாண்டி சொல்லுவாங்க. ஆ பையனியா? ஆனா வாத்தியார் சொல்றாரு, ஆவுக்கு தெலுங்குல ஆத்தா. கட்சியில பாருங்க, எனக்கு ஆண்டு எழுத்து தெரியாது. நீ இப்ப டீச்சர் மாதிரி இருக்கிற நீ. ஐயோ, டீச்சர் வைக்கப்படுற மாதிரி பண்ற பாரு. எங்க டீச்சர் பேர் இந்திராணி. உன் பேர் என்னது? ஜவராணியா? எங்க டீச்சர் பேர் இந்திராணி. உன் மாதிரியே இருக்கும். சானியா, அது நீ கிடையாது. லூசு இந்த டீச்சர். நீ இல்ல, என் டீச்சர் லூசு. இந்திராணி டீச்சர் லூசு. நான் சின்ன பையனா இருக்கிறேன், கண்ணாடிக்காரன் இவ்வளோன்னு இருக்கிறேன், இவ்வளோ பையனா இருக்கிறேன். டீச்சர் ஆ எழுதுது, செவத்துல எழுதுது. இப்போ காலையோட ஸ்கூலுக்கு போனோம், டீச்சர்லாம் ஆ எழுதி கொடுக்குறாங்க. இங்கிலீஷ்ல ஏற்பார் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அது முக்கியம் இல்லை. இந்த உலகத்துல உயர்ந்த ஒரு தெய்வம் எதுனா, இது என்னது இது என்னதுன்னு கேள்வி தெரிஞ்சா சொல்லப்பட. தெரிஞ்சா நான் மண்ணாங்கட்டி மாதிரி நின்றுக்கிறேன். பொம்பளைக்கு கோவம் வந்துடுச்சு டீச்சருக்கு, நியூஸ்க்கு. கண்ணத்துல விட்டுது வர பட்டுச்சா, இதுதான் ஆ, இதுதான் ஆ, பட்டுன்னு கண்ணத்துல அச்சுதையா. இதை போய் டிரான்ஸ்லேட் பண்ணையா, கண்ணத்துல பட்டுச்சுன்னா இதுதான் ஆ. அப்படிதான் உங்க மாதிரி ஒரு வாத்தியர் வந்தார். இதுதான் அந்த வாத்தியர். ஆ தெரியுமா? ஆ தெரியாது சார், நான் முடிய பிடிச்சி இதுதான் ஆ. அப்புறம் தான் ஏற்றி வந்தார் கை. கர்த்தரை அறிகிற அறிவு ஞானத்தின் ஆர்வம். அதனாலதான் ஸ்கூல்ல ஏப்பார் ஆப்பிள், பீப்பார் பிரியாணி சொல்லி கொடுப்பாங்க. அதே நான்லாம் பாருங்க 3ஆம் கிளாஸ் படிச்சதோட ஸ்கூல் நிறுத்திட்டேன். பிரஸ்டேஜ். இதுக்கு மேல நம்ம படிச்சு டிகிரி வாங்க கூடாது. அந்த 3ஆவது படிச்சு என்ன இங்க நிக்க வச்சு டிகிரி வாங்க உங்களை அங்க உட்கார வச்சு, இதெல்லாம் அரசாங்கம் செய்யற வேலையா இது? சொல்லுங்க ஐயா. 3 ஸ்டாண்டர்ட் நான், மைக் ஸ்டாண்டர்ட் அவரு. சொல்லுங்க, 3ஆம் கிளாஸ் படிச்சோம். நான் இங்க நிக்கிறேன், பிடிஹெச் படிச்சுட்டு டிடி படிச்சு பீடி பிடிச்சி இதெல்லாம் கீழே உட்காந்துக்கிறீங்க.
என்ன கண்ணாடிக்கார நான் ஒண்ணுமே கிடையாது. ஏப்பார் ஆப்பிள் பீப்பார் பிரியாணி இப்படி படிச்சு முன்னால நிக்க வச்சுக்கிற பாரு. அதுதான் அப்பாவுடைய ஹைலைட். அதெல்லாம் பாருங்க, ஆண்டவர் தேடி வர யாரு பாருங்க, மீன் பிடிக்குங்க, ஒன்றுத்துக்கு உதவாதுங்க, குடிகார டுபுக்கு வேலை, டுபாக்கு ஒரு வேலை. நான் பாருங்க, நீ நினைக்கிற உன் கண்ணுங்கிற பாப்பா வேற விட்டுன்னு வாங்கிடுவோம். அப்படியே திருட்டு போய் நான் இப்போ கிடையாது, அதிகம் அப்படி மறைச்சு பார்க்குறேன். உன் கண்ணுங்கிற பாப்பான்னு வாங்கிடுவேன் நான், அப்படியே திருட நான். உன் பாக்கெட்டில் 10 ரூபா இருந்துச்சுக்கா, உன்னை சூப்பர், உன்னை அருமையாக தூக்கின்னு போயிடுவேன். உன் பாக்கெட்டில் இருக்கிற துட்டு என் பாக்கெட்டில் வரவே இல்லை. வந்துட்டு பிறகு அதே ஒரு முன்னே ஓரம் கட்டிடுவேன். அந்த மாதிரி லூசு நான். அதே ஆனால் இன்னைக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் இன்னைக்கு நான் குடிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? சாராயம் என்னை நல்லவனா மாத்தலை. இந்த சத்தியம், அல்லேலூயா, இந்த சத்தியங்கிறது பத்தியா இந்த செத்தவங்க வெத்தலை குத்த மாதிரி கட்டுவா. இதுதான் சத்தியம். இந்த சத்தியம் தான் என் மனுஷனா மாற்றி இந்த இடத்துல நிற்க வச்சுக்கிறதுனா, இந்த சத்தியத்தை சுமந்து வந்துக்கிறேன். கை தட்டு. இந்த சத்தியத்தை சுமந்து வந்துக்கிறேன். இந்த சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கும். அரசாங்கம் ஒரு மனுஷனை விடுதலை ஆக்காதையா. அரசாங்கம் ஒரு மனுஷனை விடுதலை ஆக்காது. அரசாட்சி செய்கிற ஆண்டவராக இயேசு உன்னை புது மனுஷனா மாற்றுவாரு. அதுதான் சொல்றேன், நீ பட்ட பாடு, துன்பம், துயரம் போதும், இனிமேல வேணாம். ஒருத்தர் அன்னைக்கு கேட்குறாரு என்ன, ஐயா தாத்தரையா நல்லா இருக்கிறியா? 2024 போயிடுச்சா, திரும்பி வரமா? வராது. இப்ப என்ன வந்துச்சு நீ தான் சொல்லு. 2025 பிறந்துச்சுன்னா ஆஸ்பத்திரியில பிறந்தது. அது 2025 ஆஸ்பத்திரியில பிறந்தது. 2025 வந்துக்குது. இப்ப என்ன பண்ண? 2025 நல்லா இருக்கம்மா, நீ நல்லா தான் அது நல்லா இருக்கும். நீ லூசு மாதிரி இருந்தா அப்படின்னு பண்ணணும். சொல்லுங்க நடிகர, நீ லூசு மாதிரி இருந்தா 2025 நான் கோச்சுக்கோமா? வருஷம், நாலு நிமிஷம், நொடி எல்லாம் நல்லா இருக்கும் போது நீ நல்லா இல்லையே. நீ நல்லா இருக்கணும்னா ஒரே வழி கிறிஸ்துவை அறிவது. இதுதான் நாங்க நடத்துற பாடம். அல்லேலூயா. கிறிஸ்துவை அறிவார். நீ சேர்ந்து உயிர்லாம் நான் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் சொல்ல கிட்டின் போய் சாண்டடியாமா கோயந்துமா எனக்கு கோயந்துமா ஏன் என்ன தந்தியா கோயந்துமா ஏன் ரூத்தா நான் கிட்டின்ல சாண்டடியா கிறிஸ்டியனுக்குள்ள வந்துட்டாது. ரூத்துக்குள்ள ரூத்து கிறிஸ்டின்ல சேர்ந்துல ரூத்துக்குள்ள இருந்த இயேசு கோயந்தம்மாக்குள்ள போயிட்டாரு. கை தட்டு. அப்ப இது நான் மதமா? இது மதம் இல்ல, இது ஒரு வழி. பாருங்க, வழி நல்லா இருந்தா தான் வெளிச்சம் இருப்பாங்க. வழி நல்லா இல்லைன்னா வெளிச்சம் இருக்குமாங்க? நீங்களும் சொல்லையா. ஒரு வழி நல்லா இருந்தா அந்த இடத்துல லைட் போட்டிருப்பாங்க. அப்ப அந்த லைட்டை பார்த்து வழி போவாங்க, வழி இருக்கும். வழி பாருங்க, இருட்டாக இடத்துல என்ன சொல்லுவாங்க, யாடா அப்ப இருட்டாக்குது, லைட்டை போட, லைட்டை போட்டா வழி தெரியும். அந்த வழி தான் நான் அறிவிக்கிறேன். இயேசு. கை தட்டு. அவர் வழி காட்டுவாரு. ஐயா, உன் வாழ்க்கையை மாத்துவாரு. அதுதான் வேற ஒண்ணும் இல்லை. பாருங்க, எங்க அம்மா சொல்லுவாங்க, டேய் நீ நல்ல ஜாதியா இருந்தா ஒரே அப்பனுக்கு பிறந்தா வீட்டு வாசல வராதரா. அப்பதான் புல் டைட்ல போய் கேட்டாங்க, குச்சாதான் கொஞ்சம் பில்லு வந்தது. ஐயா குச்சாத பார்த்து நல்ல ஜாதியான்னு கேட்கறேன். நான் யாரு ஏமா? நான் யாருங்க? சொல்ல கைத என்ன கேட்குறியா? நான் தானே உம்மானதா? இல்லை என்ன ஜாதி? இப்பதான் என்ன அப்பா பரிசுத்த ஜாதியை நிக்க வச்சுக்கிறாங்க. பரிசுத்த ஜாதியை நிக்க வச்சதுதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு நன்மை செய்வார் சொல்ல வந்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் எங்க அம்மா கேட்டேன், என்ன ஜாதி? அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, உன்ன மாதிரி தான் இருப்பாங்க. நீங்களே தான் எங்க அம்மா போட்டவங்கன்னா வச்சுருக்கிறேன், காட்டுறேன் தான். அல்லேலூயா. எங்க அம்மா சொன்னாங்க, டே கைத, உங்க அப்பன் பேர் அப்துல் பேக்கர், உன் தாத்தா பேர் அப்துல் சமத், உன் பேர் ரஹ்மான். அப்ப யாருன்னா ஒரு இஸ்லாமிய ரத்தத்துக்கு பிறந்த இன்னைக்கு கிறிஸ்துவ பற்றி நான் பேச வந்துக்கிறேன்னா, இது மதம் அல்ல, இது ஒரு வழி. அந்த வழியில நான் 1985 வருஷம் வந்த இந்த நிமிஷம், இந்த நொடி வரலாம் அப்பாக்காக நிற்கிறேன். கை தட்டு. அப்ப இது மதமா? இது கிடையவே கிடையாது. என் பரிசுத்த வேதம் அப்படி சொல்லல. மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம். மனம் திரும்பிட்டேன், அதனால இங்க வந்துட்டேன். புரிஞ்சிச்சிங்களா விஷயம்? அல்லேலூயா. நிறைய சொல்லுவோம் கிறிஸ்டின் சாண்டாங்க போட்டு அவங்க கிறிஸ்டின் கூட்டம். இது கிறிஸ்டின் கூட்டமா? இது கிறிஸ்டின் கூட்டம் இல்ல, கிறிஸ்து உனக்குள்ள வருகிற நேரம். அல்லேலூயா. நீங்களா காதல் தினம் கொண்டாடிக்கிறாக்கா? என்னப்பா என்ன போய் புற்றுக்குன்னு இப்படி கேட்குற? காதல் தினம் கொண்டாடி இருக்கீங்களா? நீங்க காதல் தினம் கொண்டாடுங்க, ஒரு அலையில போடு.
யாருடா ஒரு ரோஜா பூ கொடுத்து ஏமாத்துனேன்? ஒரு ரோஜா பூல ஏமாந்துடுறா பாஸ்டர். ஒரே ஒரு ரோஜா பூ, ஐ லவ் யூ அப்படியே வாங்கிடுறா அந்த பொண்ணு. சரியா ஒரு ரோஜா பூல என்ன இருக்குது? பிச்சு போட்டா ஒண்ணுமே கிடையாது. அது எடுத்துன்னு போய் அவ்வளோ ஐ லவ் யூ அது மட்டும் வாங்கி வச்சுக்கோ. அந்த ஒரு ரோஜா பூல உன்னுடைய லைஃபே போயிட்டு பத்தியா. ஆனா இப்ப நான் உன் லைஃபே மாறிடும். கை தட்டு. ஒரு ரோஜா பூல உன் லைஃபை கொடுத்துட்டேன். ஆனா ஒரே ஒரு ராஜாவுக்கு இதயத்தை தந்த சும்மா சூப்பர் ஆகிடுவார். நீங்களா காதல் தினம் கொண்டாடி இருக்கிறீங்களா? நானும் கொண்டாடல. எனக்கு காதல் தினம் கத்திரிக்காய் தினம் தெரியாது. எனக்கு சத்தியமா எங்க அம்மா மேல ஆணியா காதல் நீங்க கொண்டாடி போட்டு அதான் அமைதியாக இருக்கும் ரெண்டு பேருக்கும். சத்தியமா எங்க அம்மா மேல ஆணியா நீங்க கொண்டாடி இருப்ப. ஆனா வெக்கப்படுற சொல்றதுக்கு அது காதல் தினம் நான் கொண்டாடல ஐயா. ஆனா இப்ப இருக்கிற காதல் தினம் கொண்டாடுறோம். அன்னைக்கு இந்த காதல் தினம் வந்துடுச்சு. நான் என்ன பண்ணேன், மீன் வாங்க பீச்சுக்கு போனேன். ஏன்னா காதலர்கள் பீச்சில் தான் கூடுறாங்க. ஏன் கூடுறாங்க? செகண்ட் பார்த்து ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்ஜாண்டெல்லாம் கூடுனா யாருன்னா பார்த்துருவாங்க. கடல்ல பார்த்தா யாரும் கும்பலோட கும்பல தெரியாது. காதல் தினம் கடல்ல போய் தான் காதல் தினம் என்ன பண்ண அது என்ன பண்ணல அது என்ன சொல்றது செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. இங்கிலீஷ்ல பண்ணுவாங்க. ஆனா அப்ப சப்போஸ் அந்த காதல் ஃபெயிலியர் கடல் ஊந்தி செத்துருவாங்க. அதுவும் அங்கதான் சாவுறது அங்கதான், வாழ்றது அங்கதான். அப்ப என்ன பண்ணிக்கணும், இந்த கடல் போய்க்குது. அந்த பையன் வந்து சொல்றான் ஐ லவ் யூ டார்லிங் டார்லிங். அவனை இவனு சொல்லிக்கிட்டது. அவன் உடனே அவன் ஒரு மாதிரிட்டான். அவன் சொல்றான் அந்த பொண்ணுகிட்ட, டார்லிங் உன்னுடைய ஃபேர்ல நான் மயங்கிட்டேன். அவளை ஏர்ல மயங்கிட்டேன், பேர்ல மயங்கிட்டேன். ஏன்னா ஒன்னொன்று முடிய வந்து பாதி இப்படி போடுது, மீதி இப்படி போடுது. பேன் பிடிச்ச தலையா ஒன்னொன்று இப்படி தூக்கி போட்டுன்னு பேனெல்லாம் கொட்டிட்டு ஐயா. அது இப்படி போடுது, பாதி இப்படி போடுது. ஒன்னொன்று மூணா பிரிச்சு போட்டுக்குது. ரெண்டு இப்படி போடுது, ஒன்று பின்னால் போட்டுக்குது. பேய் மாதிரி அது மாதிரி போட்டுருக்குது. ஏர்ல மயங்கிட்டா இல்லை இல்லை. அப்ப காஸ்டியூம் இல்லை, பிக்கர் இல்லை, எதுலயுமே இல்லை. எதுல தான் மயங்கிட்டேன்னு கேட்கறான் அந்த பையனை. அவன் சொல்றான், டார்லிங் உன்னுடைய பல்ல அழகுல மயங்கிட்டான். உன்னுடைய பல்ல அழகுல மயங்கிட்டான். அந்த பொண்ணு இந்த பல்லடா இந்த பல்லடா. ஆமா ஆமா நம்ம செட்டை கைட்டு கையில கொடுத்துட்டா. அப்புறம் பார்த்தா அது பொக்க தினம். என்ன தினம்? சூக்காத, அது பொக்க தினம். சூப்பர் கேளு அவனுக்கு. அது பொக்க தினம். அது என்ன தினம்? அது என்ன தினம்? டீச்சர் என்ன தினம்? பொக்க தினம். இது அப்படி இல்லை, பொக்க தினம். இது தாயா இன்னைக்கு சுவிசேஷ தினம். சுவிசேஷத்தை கேட்பதுக்கு உண்டான நேரம் 4 நிமிஷம். இது சுவிசேஷ தினம். இந்த தினத்துல வந்திருக்கிற உங்களை கர்த்தர் விரும்பியா அனுப்ப மாட்டாரு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். பிரியமானவனே, உன் ஆத்துமா கோதுமாவில் அல்லேலூயா, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். இந்த நேரத்தை கேட்ச் பண்ணிக்கணும். அல்லேலூயா, இந்த நேரத்தை கேட்ச் பண்ணிக்கணும். அன்னைக்கு மீன் கடைக்கு பேர் வச்சுக்கிறான் பாஸ்டம்மா. மீன் கடைக்கு டுடே கேட்ச் பிஷா. என்ன கேட்ச்? டுடே கேட்ச் பிஷா. பிஷா பையா நான் பிச்சைன்னா அது மீன் என்னாரு. இப்போ உங்க கிஷன் இருக்கும். எப்படி எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க பாரு அந்த வார்த்தையை. அல்லேலூயா, டுடே கேட்ச் பிஷா. இன்னைக்கு முடிச்ச மீன் கடன் பேர் வச்சாயா. அது பக்கத்துல ஒரு கடை வச்சுக்கிறான் பாருன்னா, வந்தா வெட்டுவோம், வந்தா வந்தா வெட்டுவோம். என்னடா நான் யோசனை பண்ணேன், மீன் வாங்கினா செய்துட்டு வந்தா இவன் வெட்டுவான் போல தெரியுது. மீன் வாங்கி வந்தா அப்படின்னு போர்டை உத்து பார்த்தா என் கண்ணு தான் கொஞ்சம் இதாச்சு. கண்ணாடி போட்டு பார்த்தா வளர்ந்தா வெட்டுவோம். எப்படி வளர்ந்தா உண்மைதான் இல்லையா? எங்க வளரும் இல்ல, தாடி தான் வந்துக்குது. வந்தா வெட்டுவோம். அதுக்கு பக்கத்துல ஒரு கடை வச்சான். குப்பம்மா பிரியாணி கடை, ஆயா ஆப்ப கடை. பேர் வைக்கிறான் பாரியா கடைக்கு. ஆனா யாண்டவர் எனக்கு ஒரு பேர் வச்சுக்காது, சுவிசேஷ தென்றல். சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக தான் என்னை அழைச்சிருக்கிறார். சுவிசேஷம் ஒரு நல்ல விஷயம். பாருங்க, உங்க வீட்டுல கல்யாணம் நடக்குதுன்னா
எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்து கலெக்ஷன் பண்றீங்க. அது கலெக்ஷன் பண்ற கல்யாணம். இது செலெக்ஷன் பண்ற மீட்டிங். கைத்தடி. இதுல செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெருகிடும். ஓகே, இப்போ 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 வாசிக்கிறீங்களா ஒரு பாட்டு, அன்புக்கு ஒருவேன். அந்த பாட்டு வீட்டுக்கு இருந்தா போய் பாருங்க. இல்லை உங்க போடு ஏதோ நீங்க எடுத்து வந்து போடு. அப்போ அதில் வச்சிருப்பீங்களா வீட்டு டெம்போ இருக்குமா? ஓகே ఓకే ఇప్పుడు కమ్మును వాకండి కట్టుకుంటా దీవెన హల్లెలూయా. இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பே கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. என்னை கண்டீரே நன்றியா, எல்லோய் எல்லோய் என்னை கண்டீரே நன்றியா, என்னை கண்டீரே நன்றியா, என்னை கண்டீரே நன்றியா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. எபினேசரே எபினேசரே இதுவரை உதவி நீரே, இதுவரை உதவி நீரே, இதுவரை உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. பாருங்க வாலிபன். அல்லேலூயா. எனக்கு என்ன தெரியுமா, இந்த ஜீவன் இருக்கிறோம் அப்பாக்காக வாழணும்.
அவருக்காக பாடணும், அவருக்காக மறிச்சிடணும். நிறைய பேருக்கு சாப்பிடும்போது செத்தாரு, வண்டியில் போகும்போது செத்தாருன்னு அப்படி வரக்கூடாது. ராபர்ட் ஐயா அவருடைய ஊழியத்தை செய்யும் போது ராபர்ட் ஐயா கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். எப்படி இருக்குது? கைத்தட்டு. இப்போ சாவுன்ற கேட்டுக்கையா வாச்சிக்கிறீரா? இவ்வளோ நேரம் நீ வாச்சிட்டியா? எதுனா நீ சொன்னியா? சாவுந்துக்கு கை தட்டு போகுது. கையை தட்டுறதெல்லாம் மாலை வைன் வந்துடும் போகுது மெட்ராஸ். எனக்கு என்ன ஆசை, நிறைய பேருக்கு மரணம் அப்படி அப்படி வராது ஐயா. என்ன சொல்லுங்க ஐயா, பாடினே இருந்தார் ஐயா, அதுதான் நல்ல மரணம். என்னோட பர்சனல் டைட் அதான் எழுதிக்கிறேன், நான் பாடும்போது என் ஜீவன் பிரிஞ்சிடணும். அது மாதிரி நிறைய ஊழியர்கள் சொல்லிக்கிறாங்களா, 4 அடுக்கு கூட வாங்கி கட்டிட்டு நாயை வாங்கி கீழே கட்டிட்டுன்னா சொந்த காரியம் வீட்டுக்கு சேர்க்காதான். நிறைய பேர் வீடை கட்டிட்டு நாய் வாங்கி கட்டுவாங்க பார்த்தியா. அன்றைக்கி எங்கள் வீட்டாண்டு ஒருத்தர் 3 அடுக்கு வீடு கட்டிட்டு இருக்கிறாரு, நாய் வாங்கி கீழே கட்டிட்டாரு. நான் அங்கே போய் கேட்டேன், ஐயா ஒரு சட்டை இருந்தால் கொடு, இல்லை. ஐயா ஒரு பேண்ட் இருந்தால் கொடு, இல்லை. ஐயா ஒரு வேலை சோறு இருந்தால் கொடு, இல்லை. எதுவும் இல்லாததுக்கு எதுவும் உட்காந்துக்கிறேன் கூட கட்டி என் கூட வா. ஹைதராபாத் ஃபுல்லாக பீச்சை எடுத்து சோறு வாங்கி கொடுத்து வயிறு நிறைய கை நிறைய துட்டு கொடுத்தாங்க வான்னு பாருங்க. இன்னைக்கு வீடு வாசலுக்கு வச்சுக்கினாலும் தானம் தர்மம் செய்ய மாட்டேன்டா என் மனுஷன், கர்மம் தான் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு பிரிச்சது எதுமா? தானத்தில் சிறந்த தானம் என்ன தானம்? தானத்தில் சிறந்த தானம் என்ன தானம்? அன்னதானமா? குண்டாயத்து வந்துட்டியா? தானத்தில் சிறந்த தானம் அன்னதானமா? குண்டாயத்து வந்துட்டு சோத்த வாங்கி போட்டு இப்போ குண்டான் கூட கிடையாது, எல்லாம் பிளாஸ்டிக் தானம். வாழ்க வளமுடன். 51 ரூபா மொய் வச்சுட்டு பிளாஸ்டிக்கில் சோத்த எடுத்துட்டு போயிட்டு. இல்லை நாங்கள் உங்களுக்கு தெரியத்தான் கேட்குறேன், எந்த கல்யாணத்துக்கு போனாலும் வா குடும்பத்தோட வா, நான் கதை சேர்த்துனா போயிடுவீங்க. அது என்ன ஜனங்க நீங்க குடும்பத்தோட வாங்குறாங்க. உங்க கல்யாணத்துக்கு அப்படி கூடாது, ஆளுக்கு ஒருத்தர் வாங்கணும். கல்யாணம் சூப்பராக இருக்கும், ஆளுக்கு ஒருத்தர் வாங்கிருக்கோம் அப்படின்னு சொல்லி விடுவாங்க. என்ன சொல்லுவாங்க நோட்டீஸ் சொல்லுவாங்க, குடும்பத்தோடு வந்து என் பிள்ளைங்களை ஆசீர்வாதின்னு சொல்லுவாங்க. சொல்ல ஒரு பேச்சுக்கு தான் சொல்லுவாங்க. எப்படி நீ பெற்றது 3, நீங்கள் 2 பேர் 5 பேர் தீனி துண்ண போகிறதுக்கு 51 ரூபா மொய் வைக்கிறது. 51 ரூபா மொய் வச்சா கல்யாண வீட்டுக்காரன் நாமம் போட்டுக்க மாட்டான். இல்லை ஒரு ஞானம் இல்லை, 51 ரூபா மொய் வைக்கிறாரு. யாரோ ஒருத்தர் போய் மொய்யை வச்சுட்டு சோத துண்டு ஒரு கவரில் கூட எடுத்துன்னு வந்துடலாம். நீ ஒரு 2 பிளேட்டு, உன் புருஷன் ஒரு 2 பிளேட்டு, பெத்தப்பாரு அது ஒரு 3 பிளேட்டு. அப்படி எப்படி பார்த்தா கூட ஒரு பிளேட்டு 150 ரூபாய். நான் கூட இப்போ விலை ஆயிடுச்சு பிரியாணி. 7 பிளேட் என்ன ஆச்சு? நான் கணக்கு போன கண்ணாடி காட்டினா இன்னும் போய் கேட்டேன் பாரு கணக்கு. 1050 ரூபா தீனியை கொண்டு 50 ரூபா மொய் வச்சுட்டு வந்தா வீட்டுக்காரன் எவ்வளோ கஷ்டப்படுவான் தெரியுமா? வீட்டுக்காரன் கல்யாணம் வைக்கிறது கலெக்ஷனுக்கு தான். ஏன்னா அம்ஜகர் இருக்கிற ராபர்ட்டுக்கு நோட்டீஸ் வச்சா நான் அங்கேருந்து 2000 ரூபாய் மொய் வைப்பேன். அந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டு தான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் மீட்டிங் அப்படி இல்லை. இந்த மீட்டிங்கில் ஒரு தங்கச்சியோட வாழ்க்கை மாறாதா? ஒரு தம்பியோட வாழ்க்கை மாறாதா? ஒரு அண்ணனுடைய கண்ணீர் மாறாதா? ஒரு அண்ணன் வந்து குடியை விட்டுட்டு நல்லவனும். இதுக்கு தான் பாருங்க, இந்த கூட்டத்தில் ஒருத்தர் மனம் திரும்பினா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அந்த ஒருத்தருக்காக தான் இவ்வளோ செலவு. அல்லேலூயா. இவ்வளோ செலவு பண்ணுறது எதுக்குன்னா, அந்த ஒரு ஆத்மா வாழ்ந்துச்சுன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதுக்கு தான் இந்த மீட்டிங்கு. அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்போமா? நாளைக்கு மீதி நிறைய, நாளைக்கு சாயந்தரம், நாளைக்கு நான் தெரிந்தவங்க இருக்கேன் தெலுங்குல சொல்லிட்டா எனக்கு தெரியாது. நாளைக்கு రేపు వస్తున్నా రేపు రండి வாங்கிற தெலுங்கு கற்றுக்கிட்டு வாங்கிற என்ன வாங்கிற நீ. நாளைக்கு எப்படி வர சொன்னோம்? ரேப்பு ரண்டி. அப்புறம் இப்போ ரேப்பு ரண்டி, இப்போ போண்டி. ஆனால் தெலுங்குல பாருங்க, உண்மையை சொன்ன தெலுங்கு சுந்தர தெலுங்கு பேசுகிற மக்கள் தான் ஹைதராபாத் மக்கள். கைத்தட்டு சுந்தர தெலுங்கு ஐயா. அங்கே எங்கள் வீட்டால் கொஞ்சம் நகரி கீழெல்லாம் வேணால் அது வந்து கொஞ்சம் கிட்டு, அது கொஞ்சம் பார்டர், அது அப்படி தான் பேசும். வஸ்தானவா வா சாசிண்டி வண்டியா சாக்கா எப்படி இருப்பார் அந்த தெலுங்கு. ரெண்டுமையா
மையத்தில் கத்தி காப்பு அது வேற இங்கிலீஷ். அது அந்த அந்த மக்கள் தெலுங்கு மக்கள் பேச. ஆனா நீங்க சுந்தர தெலுங்கு பேசுறீங்க ஐயா. சுந்தர தெலுங்கு என்னய்யா? சுந்தர தெலுங்கு ஐயா. இங்க எனக்கு இந்த ஹைதராபாத் மக்கள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பாருங்க, ஆந்திராவோட சென்டர் பகுதி. அல்லேலூயா. அப்ப இங்க மக்கள் எப்படி எப்படி இருக்கணும்? நீங்க கெட்டு போனோமா? கெட்டு போடக்கூடாது. நல்லா வரணும்னா இந்த ஆண்டவருக்கு உன் மனசு கூட வேற ஒண்ணு. ஆண்டவர் உங்ககிட்ட காணிக்க ஊட வீட எதுவும் கேட்கல. உன் மனசு கேட்டார். மனசுல ஆத்மாவது. அந்த ஆத்மாவை ஆண்டவர் கொடுத்துட்டா இன்னைக்கு புது மனுஷனா மாறிடும். ஓகே, இந்த கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம மத்தியில வந்திருக்கிற ஐயா ஊழியக்கார ஐயா கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபிங்க ஐயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கண்களை மூடுமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த மைக் மட்டும் அம்மா வசனம் படிக்கிறேன். மைக் எடுத்து அப்பா மைக் ரெடி பண்ணு ஐயா. சிச்சு எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரலோகத்தின் தகப்பனே, இம்மட்டும் எங்களை நடித்திருக்கிறீர் ராஜா. இப்பொழுது உடைய வசனத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பரலோகத்திலிருந்து உடைய வார்த்தையை அனுப்பி உடைய ஜனங்களை திருப்தியாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நிதியாவின் இருதயத்தை திறந்ததை போல இப்பொழுது உடைய வார்த்தை துணிக்கும் பொழுது ஒவ்வொரு இருதயம் திறக்கப்படுவதாக, ஒவ்வொரு இருதயம் கிறிஸ்துவின் பக்கமாய் திருப்பப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. தேங்க்யூ பாஸ்டர். கரெக்டான நேரத்துக்கு நான் முடிச்சிடுவேன். கரெக்டாக ஒரு ½ அன் அவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இந்த ½ அன் அவருக்கு தான் உங்களுடைய மனநிலைலாம் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்று ஏஞ்சி போடுவீங்க. அதனால் அதை எழுந்து போகிறதுக்கு முன்னால் மீட்டிங் முடிச்சிடுவேன். நீங்கள் மொத்தமாக எழுந்து வீட்டுக்கு போயிடலாம். ஓகே, அல்லேலூயா செல்வம். எடுத்து வாசம் 2 புத்தகம் 32 அதிகாரம் 7 வசனம் 8 வசனம். 2 புத்தகம் 7 அதிகாரம் 7 அதிகாரம் 32 அதிகாரம் 7 வசனம். 2 32 7 8. Ezekiel chose officer of a war to be in charge of the people. He met with these officers at the open place near the city gate. இப்போ அம்மா இங்கிலீஷ் அப்படியே. ஆனால் இங்கிலீஷ் எனக்கு தெரியாது, உங்களுக்கும் இங்கிலீஷ் தெரியாது. நீங்கள் திடன் கொண்டு அதுதான் நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். ஆண்டவர் பாருங்க, இன்னைக்கு நம்ம பேருக்கு தைரியம் இல்லை. நல்லதான் இருக்கிற தைரியம் இல்லை. சொல்லுவோம், டே தைரியமா இருறா, நான் தைரியமா இருக்கு, நான் தரேன் கடன் வாங்கிட்டு. தைரியமா போ, நாளைக்கு உன் கடத்தை செவிட்டு அடிச்சிடுறேன். செவிட்டு அடிக்கிறது ஒரு தைரியம். ஆனால் ரொம்ப பேருக்கு தைரியமே இல்லை. ஆரோக்கிய மில்க் குடிச்சாலும் அமுல் மில்க் சாப்பிட்டாலும் இன்னதான் கறி மீனை சாப்பிட்டாலும் தைரியமே இல்லை மனுஷனுக்கு. தைரியமாக தான் இல்லை. எதுக்கு பயப்படுற? டாக்டர் தைரியமா இருப்பா, நாளைக்கு ரிட்டர்ன். அல்லேலூயா. தைரியமா இரு, நாளைக்கு செத்துருவேன்னா எப்படி இருக்கும்? டாக்டர் யாருன்னா தைரியமா சொல்றாரா? மாத்திரை போட்டியா, எழுந்து உக்கார். பொண்டாட்டி சொன்னோட எழுந்து உட்கார மாட்டான். பேசிட்டு பொண்டாட்டி சொன்னாலும் துக்கா தருவான். ஏன்னா நடிக்கிறது. இன்னும் ஒரு 10 நாள் தீனி தோணுங்களாமே நடிக்கிறது. அதே டாக்டர் என்னப்பா பண்ற, மாத்திரை போட்டியா? சார். ஏந்து உட்காந்துருவான். ஏந்து நின்றுவான். அப்படியே வீட்டுக்கு போயிடுவான். அதான் டீச்சர். அப்போ ஒரு டாக்டர் பாருங்க, ஒரு படுத்துக்கிற பேஷண்ட்டை ஒரு 2 நிமிஷத்துல ஒன்று உட்கார வச்சிருவான். ஆனா அது தைரியம். நீ பலவீனமா இருக்கிற ஒண்ணு ஆண்டு பார் சொல்றாரு, நீ தைரியமா இரு. சிங்கம் எனக்கு சிங்கல தான் இருக்கும். அல்லேலூயா. காட்டுக்கு யாருங்க பெரியவரு? அண்ணே, காட்டுக்கு யாருன்னா பெரியவர்? அப்படி முடிச்சு பார்த்துருக்கிறா இல்லை கண்ணு மூடின்னு உட்காந்துக்கிறேன் தெரிஞ்சு. ஆனா எனக்கு இன்னும் கண்ணு மூடின்னு அமெரிக்காவுக்கு போயிட்டு அம்ஜகரி வர மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஒன்னொன்று ஜாம் பண்ணும்போது நான் கண்ணு முடியும் மெசேஜுக்கு. அல்லேலூயா. இங்க பாருங்க, காட்டுக்க யார் ராஜா? சிங்க ராஜா. அல்லேலூயா. ஆனா எனக்கு தெரிஞ்ச காட்டுக்க ராஜானா யானை தான். அதுதான் பெரிய உருவம். அதை பார்த்து தான் எல்லாம் பயவிடும். நானே பயப்படுவேன். யானையை பார்த்தா, யானை பார்த்தா பயப்படுவேன், பாம்பு பார்த்தா பயப்படுவேன், எலியை பார்த்தா பயப்படுவேன், கொசுவை பார்த்தா பயப்படுவேன். ஏன்னா கொசு வந்து யார் ரத்தத்தை தான் குடிச்சிட்டு போயிடும்.
ஏன்னா அதுக்கு பயம். ஆனால் யானைக்கு பயப்படுவேன், ஆனால் சிங்கத்துக்கு பயப்படக்கூடாதுங்க. பாருங்க, ஏன் அந்த காட்டுக்கு சிங்கம் ராஜா தெரியுமா? சிங்கத்தோட ஹைட்டு 2 அடி ஹைட்டு, 4 அடி நீட்டு. என்ன அழுந்தியான்னு கேட்குறையா? அதுதான் கிச்சு. 4 அடி நீட்டுக்கும் 2 அடி ஹைட் இருக்கும். ஒவ்வொரு காலம் 2 அடி ஹைட் இருக்கும். ஒவ்வொரு சிங்கத்தோட கால் 2 அடி ஹைட் இருக்கும், 2 அடி ஹைட் இருக்கும். அப்போ பாருங்க, 4 அடி 2 அடி நீட்டு. நல்லா யோசனை பண்ணிக்கோ. 4 அடி நீட்டு, 2 அடி ஹைட்டு, 2 அடி நீட்டு ஹைட்டு கால். அப்போ இந்த சிங்கம் 2 காலை ஊனி அப்படி நின்னா எத்தனை அடி இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. சிங்கம் அப்படி 2 காலை தூக்கி அப்படி ஜம்ப் பண்ணி நின்னா எப்படி இருக்கும்? 4 அடி, இது 2 அடி, 6 அடி, அது 8 அடி. 2 கால் 8 அடி. 8 அடி சிங்கம் காட்டுக்கு ராஜான்றது காரணம் என்னன்னா, அந்த சிங்கம் நடந்து வரும்போது ஒரு விசித்திரமா இருக்கும். அதே நம்ம நடக்கும்போது ஒரு விசித்திரமா இருக்கும். புது சேர்ப்பாண்டா ஒரு மாதிரி நடக்கும் பார்த்தியா? அதே ஹீல்ஸ் சேர்ப்பாண்டா எப்படி நடக்கும்? அப்படி நடக்கும். ஆனா சிங்கம் அது நடந்து வர அந்த ஆக்ஷனை பார்த்தோன்னையும், நடியோட ஆக்ஷனும் ஒரு பக்கம் இருந்தாலும் அதோடைய பார்வை ஒரு மாதிரியா இருக்கும். சிங்கத்தோட பார்வை யாரு மேல படுதோ அந்த பறவை அன்னைக்கு அவுட்டு. அதே சிங்கம் தான் என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய பார்வை யாரு மேல படுதோ நீ ரட்சிக்கப்பட்ட. கைத்தட்டி. அவருடைய அந்த பார்வை இறைய கவுற மாதிரி இருக்கும் பார்வை. அதுவும் சிங்கத்துக்கு ஒப்பிட்டார். அல்லேலூயா. என் ஆண்டவர் சிங்கையா, யூத ராஜ சிங்கம். சிங்கம் பாரு, எனக்கு சிங்கள தான் கூட்டமா வராது. சிங்களா வந்தாலும் ஜெயிச்சுட்டு போயிடும். கைத்தட்டு. அதனால என்ன சொல்ல பாருங்க, நீ தைரியமாயிரு. ஆஸ்திரியா அந்த ஆஸ்திரியாக்கா என்னது? அமெரிக்காக்கா? அஸ்ரியா. ஆஸ்திரியான்னு அமெரிக்கான்னு பற்றி. அஸ்ரியா ராஜாவுக்கு. ஆனா இதே மாதிரி தான் ஒருத்தர் பைபிள் படிச்சாங்க. யாருக்கு தூக்கம் படினா, யாருக்கு துக்கம் படினா, யாருக்கு தூக்கம் வந்துச்சு? உங்களுக்கு தான் தலகாணி எடுத்துன்னு போன்னு. யாருக்கு தூக்கம்? 2 உக்காந்து இருப்பாரு. எப்போ தூக்கலான்னு 3 உக்காந்து இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, அஸ்ரியா ராஜாவுக்கு அவனோடு இருக்கிற பாருங்க ஏராளமான கூட்டத்துக்கும் பாருங்க. நீங்க கூட்டத்தை பார்த்து பயப்படாத. கூட்டம் ஒன்றும் பண்ணாது நம்மள. அல்லேலூயா. கூட்டத்தை பார்த்து பயப்படாத, ஆண்டவருக்கு பயப்படு. யாருக்கு பயப்படாது தங்கச்சி? தம்பி ராஜா, உன்னோட கூட பரிசுத்த ஆவிக்கு பயப்படு. அவர் உன்னை ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் பாருங்க வசனம், உன்னை நான் என்ன பண்ணிக்கிறேன் உள்ளங்கையில. அப்போ பாருங்க, ஹைதராபாத்ல இருக்கிற அத்தனை பேரையும் வணிஞ்சு இருக்கிறார் கையில. அம்ஜகர் இருக்கிறவங்களும் வணிஞ்சுக்கிறார். அமெரிக்காவில் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் கையில வணிஞ்சு இருக்கிறாருன்னா எனக்கு ஒரு டவுட் ஆச்சு. எல்லாரும் வணிஞ்சு எப்படி டெய்லியும் பார்ப்பார்? என்ன எப்படி பார்ப்பார்? உன்னை எப்படி பார்ப்பார்? ஆனால் அப்பதான் மற மாட்டேன்னா, எனக்கு உலகத்தில் இருக்கிறதே நம்ம கையில இருக்குதே. அது என்னது? செல்லு. உலகத்தில் இருக்கிறதே நம்ம கையில இருந்து குடும்பத்தையும் கட்டலாம், குடும்பத்தையும் உயர்த்திடலாம், ஒரு மனுஷனோட பேரையும் டேமேஜ் ஆக்கிடலாம், என்ன வேணா பண்ணி அதை கேட்குது. தம்பி நான் நல்லா இருக்கிறேன்னா, நான் நல்லா தான், என் பேர் என் நம்பர் இங்கே இருக்குது, கால் பண்ணி பாக்ஸில் வாங்க, இன்பாக்ஸில் வாங்க, அதுக்கப்புறம் நான் இன்பாக்ஸில் வைக்கும் போடுறேன். உன்னை எப்படி இந்த மாதிரி வாலிப பசங்க கெட்டு போகிறதுக்கு காரணமே இந்த செல்போன். இந்த வாலிப பசங்க ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரே செல்போன், பரிசுத்த வேதம் தான். அதான் பாருங்க, இந்த செல்போன் கையில் இருக்கிற, உள்ளங்கையில் இருக்கிற செல்போன் அமெரிக்காவில் நடக்கிறத இந்த நிமிஷம் பார்த்துடலாம். உலகத்தில் நடக்கிறத அத்தனை இதில் பார்க்கலாம். செல்போனுக்கிட்ட கேட்குறான். செல்போனுக்கிட்ட நேற்று கேட்குது ஒரு பொண்ணு, மணி 10 ஆயிடுச்சு, என் வீட்டுக்காரர் எங்க இருக்கிறார்? கூகுள் கிட்ட கேட்குறாங்க. கூகுள், மணி 10 ஆயிடுச்சு, என் வீட்டுக்காரர் எங்க இருக்கிறார்? அது சுற்றினே இருக்குது. ஏன்னா அவனும் சுற்றி தாங்கிறான். கூகுள் கிட்ட கேட்குறான், பாத்ரூம் போகும்போது எப்படி? கதவுத்தன் போய் பேசல உட்கார், அப்புறம் வாட்சி பேசல கழுவிட்டு வெளியே வந்துரு கதவு சாட்டி. கூகுள் சொல்லி அது. அன்னைக்கு நாங்க படிக்கும் போது டீச்சர் அம்மா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தான் நாங்க படிச்சோம். நானே ஸ்ரீதரனை படிக்கும்போது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தான் படிச்சோம். ஆனா இப்ப இருக்கிற பசங்க படிக்கிறது மாதா பிதா கூகுள் தெய்வம். கூகுள் கிட்ட கேட்குறான், மீன் குழம்பு செய்வது எப்படி? சட்டியை அடுப்பில் வைக்கவும், மீன் ஆஞ்சி போட்டவும், எல்லாம் கழுவி போட்டு உப்பு போட்டு ஏலம் போட்டு இறக்கவும். கூகுள் கிட்ட கேட்குறான்.
அதே கூகுள் வந்து எப்போ சாவுன்னு கேட்ட சொல்லிட்டா அன்னைக்கு நானே கேட்குறேன் டவுட்டுக்கு ராபர்ட்டுக்கு எப்போ சாவு வரேன்னா அது பாட்டு சுற்றின்னு ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ கூகுளுக்கே தெரியல நான் எப்போ சாவுன்னு. ஆனால் நீ எப்போ ரட்சிக்கப்படுன்னு அவருக்கு தெரியும். கைத்தட்டு. நீ எப்போ ரட்சிக்கப்படணும் உன்னை எப்போ பிடிக்கணும்னு யார் ராஜாவுக்கு தெரியும். அதான் சுவிசேஷம். கூகுள் பாருங்க, இந்த செல்லை நோண்டுன்னா மனசு கெட்டு போயிடும். செல்லை நோண்டுன்னா வாழ்க்கையில் அல்லேலூயா. செல்லில் பாருங்க 60,000 50,000 செல்லு 1,00,000 ரூபாய் செல்லு வச்சிருந்தா கூட 10 ரூபாய் இல்லைன்னா யாருக்கும் மிஸ்டு கால் வச்சு தாலியா இருக்க முடியாது. கைத்தட்டு. 60 ரூபாய் செல்லு வச்சிருக்கிறேன் அது சொல்லு உங்கள் கணக்கில் ஒன்றுமில்லை, உடனே ரீசார்ஜ் பண்ணு. எங்கே போய் 2:30 மணிக்கு ரீசார்ஜ் பண்ணுவேன் சொல்லுங்க பண்ண முடியுமா? இல்லை 60,000 ரூபாய் செல்லு வச்சிருக்கிறேன். நீ எத்தனாயிரம் செல்லு வச்சிருந்தா 2 ரூபாய் இல்லைன்னா உயிர் எடுக்க முடியாது, மிஸ்ட் கால் அடிக்க முடியாது. ஆனால் இது அப்படி இல்லை. முழங்கால் போட்டா உன் வாழ்க்கை மாறும். கைதட்டி. அதான் சொல்லுங்க, செல்லுக்கிட்ட உன்னுடைய டைம் ஸ்பெண்ட் பண்றதை காட்டிலும் பரிசுத்த வேதம் நீ எந்த அளவுக்கு நீ வாசிக்கிறியோ, எந்த அளவுக்கு கேட்கிறியோ, அந்த வேதம் உன்னை புது மனுஷனா மாறும். அது அங்க சொல்ற பாருங்க, எந்த ராஜாவுக்கும் கூட்டத்துக்கு நீ என்ன பண்ணாத, பயப்படாத, சும்மா தில்லாரு. அல்லேலூயா. அதுக்கு பிறகு கலங்காமலும் இருங்கள். பாருங்க, தைரியமா இருங்க, கலங்காமலும் இருங்க. அவனோடு இருக்கிறவரை பாருங்க, அவங்களோட இருக்கிற காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். நம்ம கூட பாருங்க, நீங்க ஒவ்வொருத்தர் கூட ஒருத்தர் இருக்கிறாயா. நீங்க நினைக்கிறீங்க நான் அனாதி ஆயிட்டேன், என்னை கைவிட்டாங்க, என்னை யாரும் கேட்க ஆள் இல்லை. கிடையவே கிடையாது. உன் கூடவே எப்பவும் ஒருத்தர் இருக்கிறார். உன் கூடவே இருக்கிறார் ஐயா. உனக்கு தெரியாது. அது எனக்கு என் கூட ஒருத்தர் எனக்கு தெரியாது ஐயா. உழைக்கிற என் கூட இருக்கிறாரு, எனக்கு தெரியாது. ஆனா நான் கால் தடுக்கி விடும்போது கர்த்தர் என்ன தாங்குறப்ப. அதான் தாவி சொல்றாரு, என் கால்கள் சறுக்கும் போது அப்படி கிருபை என்னை தாங்கியது. சொல்லுவோம் வந்து நேர்ந்த ரோட்டில் வண்டி இடிக்கிற மாதிரி வந்துட்டான். ஏசப்பான வண்டி போய் செவுத்துல இடிச்சிருச்சு, நான் ஓரமா வந்துட்டேன். அது சாட்சி. அது சாட்சி இல்லை, அப்படி இல்லைங்க. நான் வந்துனே இருந்தேன், வண்டி இடிக்கிற மாதிரி இருந்தேன். கத்தாவே என்னை ஆண்டவர் காப்பாத்தினார். அப்படிதான் சொல்லணும். பாருங்க, நீங்கன்னா ட்ரெயினில் போகும்போது, நான் பஸ்ஸில் போகும்போதுலாம் நான் தூங்கவே மாட்டேன். நிறைய பேர் ட்ரெயினில் தூங்குவாங்க, பஸ்ஸில் தூங்குவாங்க. எங்கே போய் மோதுதோ தூங்கினே போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆமாம், பஸ்ஸில் போகும்போது தூங்கக்கூடாது தம்பி. போகணுன்னு அப்படி காலை நீட்டிக்குவான். காலை நீட்டு புஷ் பேக்கில் அவ்வளோதான், காதில் 2 மாட்டிக்குவான். அது பாட்டு கேட்டு அப்படியே போவான். அண்டாக்கா கசம் மாயா ஊட்டா கசம் போவான். டிரைவர் கண்ணை மூடிட்டான், ஊதுவாங்க சங்கு. அதெல்லாம் நான் வந்து தூங்க மாட்டேன். அதே மாதிரி ஃப்ளைட்டில் கூட 28 வாட்டி ஃப்ளைட்டில் போய் வந்துக்கிறேன். ஃப்ளைட்டில் கூட தூங்க மாட்டேன். ஏன் நம்ம ஃப்ளைட்டுக்காரன் தூங்கிட்டானா எங்கன்னா போய் ஊந்திச்சுன்னா என்ன, கடலில் தான் விழுவோம். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, எந்த பயணத்தில் போனாலும் நம்ம தூங்கக்கூடாது. ஏன் தெரியுமா, நம்ம கிறிஸ்துவங்க நம்ம என்ன பண்ணோம், மற்றவங்களுக்காக செபிக்கணும். நமக்கு என்ன கொடுத்துக்கிற ஆண்டவர், செபிக்கிற அந்த கிருபையை தந்துக்கிறாரு. அதான் சொல்ல பாருங்க, அவங்களோட இருக்கிற காட்டிலும் உன்னோட கூட இருக்கிற அதிகம். அல்லேலூயா. நீங்க சாதாரண இல்லை, இல்லைங்களா, சாதிக்க பிறந்துங்க. 12 வயசு பையன் தமிழ்நாட்டில் சாதனை பண்றான் ஐயா. 12 வயசு பையன் தமிழ்நாட்டில் சாதனை பண்றான். என்ன சாதனைன்னு கேளு. சாதனை மாதிரி உட்காந்துக்கிறேன். என்ன சாதனைன்னு கேளு. உனக்கும் கல்யாணம் ஆகல போட்டு என்ன சாதனைன்னு கேளு மாப்பிள்ள. மூக்குல புகை வரும். என்ன சாதனை? மூக்குல புகை வரும், அத போய் சாதனை. மூக்குல புகை விடுத்தா சாதனை? சொல்லுங்க. மூக்குல புகை விடுத்தா அது சாதனை இல்லை, அப்பா அம்மாவுக்கு வேலை. சாதனை எது தெரியுமா, அந்த முதல் நாளே இவ்வளவு பேர் வந்துக்கிறீங்களே. இந்த ஸ்ரீதரன் என்ன சொல்றாரு, பந்தல் வேற போட்டாங்க, ஜனங்களுக்கு வழி தெரியாது. எப்படி வர போதும், நான் சொன்னேன் சுத்தின்னு வருவாங்க. எப்படி வழி காட்டணும் பாரு. ஜனங்க எப்படி வர போறாங்க தெரியல, வழி வராங்க, மறைச்சிட்டு இருக்கிறாங்க. கல்யாணம் நடக்கட்டும், சந்தோஷம் தானே. ஒரு வீட்டு கல்யாணம் நடக்குது, சந்தோஷம் தானே. நம்ம மீட்டிங் நடக்கிற அன்னைக்கு கல்யாணம் நடந்தது, ஒரு ரெக்கார்ட் பிரேக் இருக்கும், அது சாதனை தானே. அதனால சொன்ன பரவாயில்ல, கல்யாணம் வீடு தடுத்துருந்தா நம்ம ஜனங்க சுத்தின்னு வர போறாங்கண்ணே. எப்படி வருவாங்க தெரியல அப்படின்னாரு. எல்லாம் இப்படிதான் நடந்து தானே வந்தீங்க. எப்படிங்கிறாரு பாரு. இப்ப அவரே மேரிட்டாரு. ஃபர்ஸ்ட் நாளே கூட கூட்டம் தான், நாளைக்கு எவ்வளவு கூட்டம் வருவாங்க. அல்லேலூயா. நீங்க என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு பார்த்து, நான் போய் என்ன பண்றேன், எல்லாருக்கும் வாட்ஸ்அப் இருக்குது. வாட்ஸ்அப்ல என்ன பண்ணுங்க, நாளைக்கு சொந்தக்காரருக்கு எல்லாத்துக்கும் தகவல் கொடுங்க.
அன்னைக்கு என்ன ஒருத்தர் கேட்குறாரு, உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது. எங்கன்னு கேட்டேன். வாட்ஸ்அப்பில் கிடைக்கும், ட்விட்டரில் கிடைக்கும், ஃபேஸ்புக்கில். லூசு பக்கத்தில் தானே இருக்கிறேன், பக்கத்தில் தானே இருக்கிறேன் மாப்பிள்ள. என்ன போய் எங்கேயோ பார்த்த மாதிரி. அந்த மாதிரி லூசெல்லாம் நாட்டில் இருக்கும்போது ஏன் சேர்க்கக்கூடாதா? சொல்லுங்கய்யா, லூசெல்லாம் நாட்டில் இருக்கும்போது ஏன் சேர்க்கக்கூடாதா? அந்த இயேசு தான் இந்த லூசை நல்லவனா மாத்திரம் சொல்ல வந்த. கையை தட்டி கையை தட்ட செத்துவ கையில வெத்தலை போட்ட மாதிரியே தட்டுறீங்க பண்ணிக்கலாம். சே 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 உங்ககிட்ட பேச வந்த பாரு. நான் என்ன சொல்ற படிங்க. அவனோடு இருக்கிறது, அவனோட அவரா? அவனோடு அவனோடு இருக்கிறது மாம்ச புயம். அவனோட மாம்சங்க, மாம்ச புயம் ஒண்ணும் பண்ணாதுங்க. என்னாட்ட முடியாதா சேக்க மட்டும். ஒரு வாட்டி பேர் ஆச்சுன்னா பில்டிங் ஆட்டம் கொடுத்துரும், ஒன்னு கால் நரம்பு அறுத்துருவான், அதோட உயிர் தான் சங்கு. உன்னுடைய பலத்தை நம்பாத, உன் பலம் வேஸ்ட். ஆனா நான் சொல்றேன், ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவாரு. நிறைய பேர் பாருங்க, என்ன தெரியுமா யாருன்னு, யாரு அதெல்லாம் கதையே கிடையாது. நீ யாருன்னு அவருக்கு தெரியும், நீங்க யாருன்னு அவருக்கு தெரியும். ஆனா நான் யாருன்னு நான் சொல்ல யாருன்னு தெரியுமா? என் வீட்டுக்குன்னா உன சொல்லிக்கலாம் 10 பேருக்கு. ஆனா நான் உனக்கு சொல்ல முடியுமா நான் யாருன்னு? ஆனா என்ன யாருன்னு ஆண்டவர் காட்டு பாருங்க. என்னோட யூடியூப்ல மகன் என் ஸ்டுடியோ தனியாக வச்சுக்கிறேன். எனக்கு அந்த ஸ்டுடியோவில் தட்டி பார்ப்பேன். நான் அசுந்துட்டேன் மகன். நான் கேரா பிளாட்ஃபார்ம் பிச்சைக்கார ராபர்ட் கானாக்கு பாட்டு பாடு, செத்துனுங்களாம் கானாக்கு பாடுவோம். டெய்லி 2 பேர் செத்துணும், கை தட்டு. டெய்லி 2 பேர் செத்துணும், கானாக்கு பாட்டு பாடினேன். நான் இந்த மாதிரி டோலா கட்சின்னு பாடினு இருப்பேன், வீடு கெஜாட்சின்னு இருப்பேன், புடிச்சின்னு. ஒரு உயிரில்லாத ஒரு சடலத்துக்கு முன்பாக இருந்த நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிற மக்களுக்கு, உயிருள்ள ஆண்டவர்கிட்ட நிற்கிற பேசுறேன்னா அது 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 சாதனை தானே. சொல்லுங்க, எதுவும் சொல்ல வந்த மறந்துட்டேன் நானே. என்ன சொல்ல வந்தேன்? அலே லூயா, அண்டா காக்கா சொன்ன அது இல்லையா, வேற எதுவும் சொல்ல வந்தேன் நான். என்ன பற்றி சாதனை 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 சொல்றேன்னு. இப்படிப்பட்ட ஒரு ஒரு இன்னைக்கு இவ்வளவு பேர் மதிக்கிறாங்கன்னா நான் யாரும் இல்ல. யூடியூப்ல என்னோட யூடியூப்ல நான் அந்த ஸ்டுடியோ தட்டி பார்க்குறேன். 1,84,28,000 இத்தனை சில்லற பேர் என் நிகழ்ச்சியை பார்க்குறாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக பார்க்குறாங்க. எனக்கு அது பெருசு இல்லை. எனக்கு இவ்வளோ பேர் யூடியூப்ல என்னை ஃபாலோ பண்ணுறது பெருசு இல்லை. நான் இங்கே நிற்கிறேன் பத்தியா, என்னை நிற்க வச்சாரு அந்த ஆண்டவரையும் ஸ்ரீதரன் தான் நான் பெருசாக நினைக்கிறேன். கை தட்டேன், இதுதான் எனக்கு பெருசு. வேறு பாருங்க, நான் செத்தா ஒன்று எடுத்து போட்டுக்கிறேன். ஆனால் இப்போ என்னை யாருன்னு காட்டு தெரியுமா? அந்த யூடியூபு இவர் தான் ராபர்ட்னு காட்டுது. காட்டு சொல்லு, என்ன ராபர்ட்னு யூடியூப் தான் காட்டுது. இவர் தான் ராபர்ட். எனக்கு மீட்டிங்லாம் எப்படி வருது? யூடியூபை பார்த்துட்டு இதோ நேற்று மதியானமோ ஐயா தாக்குறேன் ஐயா, உங்க ஈட்டில் மெசேஜ் எல்லாம் கேட்டுட்டேன். அது கேட்க 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 ஐவ வந்துச்சு ஐயா, ஐவ வந்துச்சான். அப்ப நீ என்ன பண்ண தூங்கிட்டாங்க இல்லையா? அதுல நம்பர் வந்துச்சு. அதான் உனக்கு போன் பண்ணி தூக்கத்தை கெடுத்துருந்துச்சு. 2:30 மணிக்கு 3 மணிக்கு தூங்க விட மாட்டேங்குதுடாப்பா அந்த ஜனங்க. நேத்தே ஒருத்தருக்கு போன் அடிக்கிறாரு, ஐயா தோத்துறையா நிலக்கிறீங்களா? 2:30 மணிக்கு நிலக்கிறேன் பாட்டாயா கேட்டுக்கிறேன். கேளு என்ன சொன்ன கேட்கிறேன்னு சொல்லி என்ன ஏற்றுட்டானா? இந்த மாதிரி நாட்டுல இதெல்லாம் கேட்கும்போது என்னதுமா, நீங்க சிரிக்கிறீங்க, நான் சிந்திக்கிறேங்க. நான் சிந்திக்கிறேன். யாரு பாருங்க, ஒரு கழுத மாதிரி எங்கேயே இருந்த ஒரு குடிகாரன். இந்த குடிகாரன் 4 பேருக்கு என்ன அடையாளம் காட்டின அந்த ஆண்டவருக்கு ஏன் நான் சத்தியம் சொல்லக்கூடாது? எனக்கு 4 பேருக்கு ராபர்ட் ஐயா யாருன்னு என்ன காட்டினாரு. அது சொல்றாரு, அவர்களோடு இருப்பது மாம்ச பலம், அல்லேலூயா. ஆனா உன்னோடு இருக்குது ஆவின் பலம், அல்லேலூயா. நீ பயப்படாத, தைரியமா சிங்கம் நீ, அல்லேலூயா. நீங்க சிங்கம், தைரியமா இருக்கணும், கலங்காத. 2 பார்த்துடலாம், அல்லேலூயா. நீ எதை எழுதியோ எதை கத்த தருவார். ஆண்டவர் பிடிச்சிக்கோ. யாரையும் நம்பருங்க. நாசில சுவாசம் உன்னை நம்பாத. நாசில மூக்குல காத்து வருவனை நம்பாத. ஐயா என்னைக்கு இருந்தாலும் ஏமாத்துவாங்க.
அது பொம்பளையாக இருக்கட்டும், அது ஆம்பளையாக இருக்கட்டும், லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், ஆண்டவரை நம்பிட்டு அதுக்கப்புறம் நீ பேசு. காதலி கூட நம்பினாலும் சரி, ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே இந்த பொண்ணை காதல் பண்ணலாமா? ஆண்டவர் சொன்னாரு, பூ கொடு முதல்ல. அதை வாங்கி கொண்டையில வச்சினால லவ் பண்ணி, வாங்கி விசிறி வச்சுட்டு காலில் இருந்து கைட்டினால்தான் ஓடிடு. இன்னைக்கு அப்படியெல்லாம் இருக்குது மாப்பிள்ள. பொண்ணு கூட ரொம்ப 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 கருத்தா இருக்குதுங்க. ஆம்பளை பசங்க கருத்தா இருக்கணும். அலையிலோயா கெட்டு போகிறது எத்தனை வழி கேட்டு. அப்படிலாம் வேணாம். உன் வாழ்க்கை நிலமா நல்ல முழங்காடு ஜவுமா. அங்கே பாரு சொல்றாரு, அவர்களோட இருக்கிறத காட்டிலும் நம்மோடு கூட அதிகமாக இருக்கிறார் கடவுள். அப்போ அதிகமாக இருக்கிறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்னா, அடுத்தது என்ன சொல்ல பாருங்க, அடுத்தது அதே 2 புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனமும் 21 30 2 21 வாசிங்க. நீ தாங்க தமிழ் நல்லா படிக்கிற, கன்னடிக்காரங்க படிக்க. அப்படியே எருசலேமிலே காணப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் புளிப்பில்லாத அப்பம் பண்டிகையை 7 நாள் அளவு மகா ஆனந்தத்தோடு ஆசரித்தார்கள். அல்லேலூயா. அதே 32 7 படிங்க, திரும்ப 8 படிங்க. அவனோடு இருக்கிற மாம்ச புயம். ஓகே அது வேணாம். அல்லேலூயா. 2 புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 15 வசனம் படிங்க. 2 20 15 படிங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமல். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுதல், உன்னை கைவிடல், உன் தேவனாகிய கர்த்தர் என் நீதியின் வலது கருத்துல உன்னை தாங்குறேன். இன்னைக்கு நம்மளை தாங்கக்கூடிய ஒரு தெய்வம் ஏசப்பா மாட்டேதாங்க. நீ நினைக்கிற நான் தனியா இருக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், என் கண்ணீர் இருக்குது, என்னை பார்க்க ஆள் இல்லையே, கிடையவே கிடையாது. முழங்கால் போடு, கண்ணை மூடு, ஆண்டவர் பார்க்கலாம். கண்ணை மூடுன்னு ஆண்டவர் பார்க்கலாம். முழங்கால் போட்ட பாருங்க, மூளை சாதிக்க முடியாதுன்னு முழங்கால் சாதிக்கலாம். அவன் சொல்றாரு, நீ என்ன பண்ணத, மனுஷனுக்கு பயப்படாத. யூதா பாருங்க, யூத ஜனங்க சொல்ற, யூதாவுக்கு தாங்க ஞானம் ஜாஸ்தி. யூத கோத்திரத்தில் பிறந்த ஏசப்பாவுடைய பாருங்க, அவருடைய வம்சத்தில் வந்த நமக்கு ஆண்டவர் ஞானத்தை தந்துகிறார். பாருங்க, நம்ம வீட்டில் ஃபேன் சுத்துது, அது யார் கண்டுபிடிச்சது? யூதர் கண்டுபிடிச்சது. ரயில் யார் கண்டுபிடிச்சது? ட்ரெயின். நம்ம ஆடுற அத்தனை பேரும் அவங்க கண்டுபிடிச்சதான் இப்போ நம்ம ஆடுங்கிறோம். ஆனால் நம்ம ஒன்றையும் கண்டுபிடிச்சோம், இட்லியை வேக வச்சு சட்னி ஊற்றி தூணும். என்ன ஏன் நம்ம கண்டுபிடிச்சது இட்லி. என் பேர் புட்டு, ராவ் புட்டு. என் பேர் புட்டு. என்ன புட்டு? ராபர்ட். என் பேர் எனக்கு எழுத தெரியாது, ராபர்ட்டுன்னு. ராபர்ட்டுன்னு எழுதுறது, ராவ் புட்டுன்னு எழுதிட்டேன். என் பொண்ணு இல்லை, என்ன புட்டுப்பா உன் பேர்? உனக்கு போய் நான் பிறந்தேன் பாரு, உன் பேர் ராபர்ட். பாருங்க, இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் திறவா பேசுறது கூட அப்பாவுடைய கிருபை தான். பாருங்க, நம்ம வீட்டில் யூஸ் பண்ற அத்தனையும் யார் யூத மக்கள் கண்டுபிடிச்சது. ஏன்னா அவங்க அறிவு ஜாஸ்தி, படிப்பு ஜாஸ்தி, பேச்சாற்றல் ஜாஸ்தி. ஆனா யூத மக்கள் எங்கேயாவது எதை வேற மாதிரி எங்கன்னா படிச்சுக்கிறீங்களா? ஐயா, எதனா பரிசுத்த வேதத்தில் யூத மக்கள் இப்படி பண்ண கிடையாது. யூத கோத்திரத்தில் தான் கர்த்தர் பிறந்தார். ஏன்னா அவங்க அறிவாளிங்க, அந்த அறிவுள்ள மக்கள் தான் நீங்க. பாருங்க, ஒரு மனுஷனை நீங்க உயர்த்தணும்னு நினைச்சா அந்த மனுஷன் மேல நீ அன்பு காட்டும் போது அந்த மனுஷனை ஆத்மாதான் பண்ணலாம். அதான் பாருங்க, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறரிடத்தில் அன்பு கூறுவதே ஆண்டவர் ரொம்ப பிடிச்சமா இருக்கு. அதெல்லாம் அடுத்து சொல்றாரு, 2 புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14 15 16 படிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. பாருங்க, உங்களை எங்க உன்னை தாழ்த்துறியோ அந்த இடத்துல கர்த்தர் உயர்த்துவார். நீ எந்த இடத்துல அவமானப்பட்ட, நீ எந்த இடத்துல துக்கப்பட்ட, நீ எந்த இடத்துல எல்லாத்தையும் இழந்துட்ட, நீ எந்த இடத்துல உன்னை ஏமாத்திட்ட, இனி அந்த இடத்துல உன்னை கர்த்தர் உயர்த்துவார். அந்த இடத்துல உன்னை உயர்த்துவார். நீ கவலைப்படாத. ஆண்டு சொன்னாரு,
ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இது ஒரு மனிதனோட வார்த்தை இல்ல, இது வானத்தின் அப்பம். அல்லேலூயா. இது வானத்தின் அப்பம். அவங்க சொல்றா பாருங்க, படிங்க. தாழ்த்தி தாழ்த்தி ஜெபம் பண்ணி என்ன பண்ணி ஜெபம் பண்ணி என்ன பண்ணி ஜெபம் உலகத்துல 2 பண்ணி இல்லை. ஒண்ணு நம்ம ஜபம் பண்ணி, ஒண்ணு ஞாயிற்றுக்கிழமை பார்க்குற பண்ணி. அது பேர் தான் போர்க்கு. என்ன அது? கிறிஸ்டின் கூட சாப்பிடுறாங்க போர்க்கு. கிறிஸ்டின் போர்க்கு சாப்பிட்டா உள்ள கிருபெல்லாம் வெளியே போயிடும். போர்க்கு நம்ம போர்க்கு தொடலாமா? மலேசியாவில் இருக்கிற எல்லா கிறிஸ்டின் போர்க்கு சாப்பிடுவாங்க. மலேசியா என் பொண்ணு கூட அதுதான் போர்க்கு சாப்பிடுவாங்க. முடிச்சு திட்டின மாதிரி அதோட போர்க்கு ஓடி போச்சு. அலே நோய். மலேசியா மக்கள்லாம் நிறைய பன்னிக்கறி சாப்பிடுவாங்க கிறிஸ்டின்ங்க. நீ எந்த அளவுக்கு பண்ணியை தொடுறியோ அந்த அளவுக்கு கிருபை போயிடும். உன் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் கிருபை அழகு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி கேரா பிளாட்பாத்தில் நிற்க வச்சிடும். அதே நோய்யா. அதனால தான் சொல்றேன். அங்க சொல்ல பாருங்க, ஜபம் பண்ணி என்ன பண்ணி என்ன பண்ணி நீ என்ன பண்ணி ஜபம் பண்ணி சொல்லு. நான் என்ன பண்ணி சொல்லுங்க சொல்லுங்க. நான் என்ன பண்ணி ஜபம் பண்ணி. தாடிக்கார நான் என்ன பண்ணி ஜபம் பண்ணி. ஐயா சுவிசேஷன் லைட்டா அப்படி போயிடுங்க. அது எடி இது எடி இது எடுன்னு எல்லாத்தையும் எழுதின்னு போய் என்ன பண்ணுவோம், போண்டா கடையில் போட்டுருவோம். டைரியை போண்டா கடையில் போட்டுருவாங்க. நிறைய பேர் எழுதிக்கிறீங்க பத்தியா, எழுதிக்குவாங்க. ஐயா இந்த வருஷம் சொன்னார், ஐயா இந்த வருஷம் சொன்னார், ஐயா சொன்னார். அது மாதிரி நாளைக்கு போய் வச்சிடும். அதோட அடுத்த வருஷம் எடுத்து என்ன பண்ணோம், கூட க்ளீன் பண்ணும்போது டைரி எல்லாம் எழுதி வச்ச டைரி எல்லாம் எடிக்கு போட்டுரும். அந்த எடிக்கு போடுற கல்லில் தான் வடை வீக்குக்கு போய் வாங்கிக்குவாங்க. ஏன்னா பழைய பேப்பருக்கு தான் அவன் 4 டைரி எடுத்து கொடுத்துருவான். அதில் ஒரு பேப்பர் எடுத்து ஒரு வடை மடிச்சு கொடுத்தான் பாரு. மனம் திரும்புகள் வடை கடை பக்கத்தில் இருக்குது. வடை மடிச்சு கொடுக்கும்போது அந்த மனம் திரும்புகள் இருந்துச்சு. அப்போ வடைக்காரன் வடை விற்கிறது வந்து சுவிசேஷம் பண்ணும்போது நான் பண்ணக்கூடாதா? ஏன்னா நீ சரியா அந்த பாருங்க, என் டைரிங்க இந்த மாதிரி டைரிங்க நான் படித்து நான் எழுதி வச்ச அந்த பொக்கிஷம் 1985 இன்னி வரலும் பத்திரமா வச்சுருக்கிறேன் எல்லா டைரியும். ஏன் தெரியுமா? நான் இறந்துட்டேன்னா என் வீட்டுக்கு கொடுத்துட்டு போகிற பொக்கிஷமா அதுதான். இந்த வருஷத்தில் அப்பா இப்படி படித்தார், இந்த வருஷத்துல இது எழுதி வச்சார், இந்த வருஷத்துல எழுதி வச்சார். ஆனால் நம்ம எழுதிப்போம். முந்தானத்துக்கு கடன் வாங்கினோம், அது 5 மாதம் கொடுத்துட்டு 6ஆம் மாதம் கொடுக்கணும்னு எழுதி வச்சுக்கிட்டு தண்டல்கார்கிட்ட தண்டல் இத்தனை வாரம் கட்டியிருக்கோம். தண்டல்லாம் வாங்குறீங்களா? இங்கே அன்றைக்கி ஒரு தண்டல்கார் என்ன பண்ணிக்கிறாரு, வாரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தண்டல் போட்டுது. இந்த பொம்பளை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துடும். தண்டல்கார் வந்து பார்த்து எங்கம்மா அந்த கூட அவங்க சர்ச்சுக்கு போயிட்டாங்க. 4 வாரம் தான் பார்த்தான். அவங்க சபை எங்கன்னு கேட்டுக்கிறான். அவங்க சபை கார்கண்ணால இருக்கிற ஈசிஐ சபைக்கு வந்து உட்காந்துட்டான். சபைக்கு வந்து உட்காந்துட்டான். சபை முடிஞ்சு அந்த மாதிரி இருக்குது. ஐயா நீ கூட நம்ம சபை தானே? இல்லைம்மா உன்னால்தாம்மா இந்த சபையில் வந்து சேர்ந்த. தண்டில் வாங்க போனேன் இல்லை, அதனால தண்டில் வாங்க இங்கேயே வந்துட்டேன். இனிமேல் நான் ரசிக்கப்பட்டேன், தண்டில் இங்கேயே கூப்பிட்டு இங்கேயே வாங்கிக்கிறேன்ட்டான். ஒரு தண்டில் வாங்கணும்னு மனம் திரும்ப வைக்க தேதி கடை வாங்கத்தா. நம்மளாம் அப்படி இருக்கக்கூடாதுங்க. அதே பாருங்க சொல்றாரு, ஜபம் பண்ணு. பாருங்க முழங்கால் போடு, முழங்கால் போட்டு ஜபம் பண்ணு. பைபிளை படி, 2 வசனம் படி, 1 வசனம் படி. நான் உங்களுக்கு தெரியாத கேட்க, இன்னைக்கு காலையில ஜபம் பண்ணல கொஞ்சம் கை தூக்கு. காலையில தெலுங்குல என்ன சொல்றாங்க பிரேயருக்கு? பிரார்த்தனை செய்ததெல்லாம் கொஞ்சம் கையை தூக்கு. மேலே ஒரு 4, கீழே ஒரு 6, 7, 10 அவ்வளோதான். மீதி வெளில தீனி துணிங்களா? காலையில் இட்லி சாப்பிட்டோம்னா கை தூக்கம் சாலம் தூக்குறாங்க. ஏன்னா அவன் தான் 6 இட்லி சாப்பிட்டான், நான் 3 இட்லி சாப்பிட்டேன், நானும் இட்லி சாப்பிட்டேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த சரீரத்துக்கு சாப்பாடு எந்த அளவுக்கு முக்கியமோ இந்த உயிருக்கு ஜபம் ரொம்ப முக்கியம். ஜபம் ரொம்ப முக்கியம். ஐயா இன்னைக்கு நம்ம நடக்கிறது பொறுத்தெல்லாம் எது? நம்ம சாப்பிட்ட ஃபுட் இல்லை. ஐயோ காம்ப்ளான் பாய், காம்ப்ளான் மிஷினை பேதி ஆகும். ஐயோ காம்ப்ளான் இல்லை. நம்ம இன்னைக்கு உயிரோட உட்காந்துக்கணும். அதுக்கு என்ன காரணம்? ப்ரேயர். எனக்கு வர மாமியார் எப்படி இருக்கணும்னா, ஒரு நட ஒன்று, அந்த பசங்க பண்ற ஸ்டைல் எல்லாம் எனக்கு பிடிக்கும்.
வந்துட்டு சொல்லி எனக்கு எப்படிப்பட்ட மாமியார் வரணுன்றதுன்னா, நான் கல்யாணம் பண்ணி போகும்போது மாமியாருக்கு மாலை மாட்டியிருக்கணும், மாமியாருக்கு மாலை மாட்டிக்கணும், மாமனார் பக்கத்தில் நிற்கணும். அப்படின்னா இப்போ இருக்கிற பொண்ணு வந்து மாமனார் மாமியாரை வானன்றா. பையனுக்கு அப்பா அம்மா இல்லாத பொண்ணா பாரு தரகர்கிட்ட. நாளைக்கு நிறைய கதை இருக்குது சொல்றேன். வயசுல சொன்னாங்க, தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி இப்ப நம்ம மூஞ்சி பார்த்தா கடன் கொடுப்பாங்களா? நம்ம மூஞ்சி அமெரிக்காவை இல்லை, நம்ம மூஞ்சி சொல்லுவோம், ஐயோ உங்க மூஞ்ச பார்த்துட்டு போனா தான் எனக்கு போயிட்டே வேண்டிதா. நிறைய பேர் தூங்க எழுச்சிக்கும் போது மூஞ்சி பார்ப்போம் பார்த்தீங்களா? தூங்குறல கோட்டு வாங்கிட்டு தூங்கும், அப்படி தூங்கும். தூங்குட்டாமான்னு கேட்டார். நான் சொன்னேன் தூங்குன்னு சொன்னேன். தூங்குட்டான்னு கேட்டாரா? தூங்குன்னு சொல்லிதான் தூங்கிட்டாரா? எப்படி கேட்டியா நம்ம லைஃப்? சிரிக்கிறிய சிந்திச்சு பாரு. கண்ணை திறந்திருந்தா இன்னைக்கு வாழ்க்கை, கண்ணை மூடிட்டேன்னா என்னக்கா? கண்ணை மூடிட்டா முடிஞ்சு போச்சு. கொலுசை யார் கேட்டாங்க, கம்பளை யார் கேட்டாங்க, வழியில யார் கேட்டாங்க தெரியாது. அதான் இருக்கும்போது புரிஞ்சுக்கிறதெல்லாம். இருக்கும்போது யாரையும் என்ன கேவலமா நினைக்காத, யாரையும் தரவா நினைக்காத, யாரையும் என்ன கேவலமா, எல்லாரும் உயர்வான்னு நினைக்க. உனக்குள்ள பாருங்க, உயர்வான்னு நினைக்க சொன்ன ஒரே தெய்வம் இயேசுதான். இங்க வந்து அவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்லாம் கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, கல்றகுது கல் இந்த இந்த பிணவரை இருக்குது பார்த்தீங்களா? பிணவரை எது? ஹாஸ்பிட்டலில் இது அந்த என்னது மாசி இருக்குது பார்த்தீங்களா? அங்கே பணக்காரன் அங்கே படுக்க வை, ராப்பட்டு இங்கே படுக்க வை நான் சொல்லுவான். கோட்டீஸ்வரம் பார்த்தணுமா அவன் பார்த்து பிச்சைக்காரனோட பாடி இருக்கும். ஹாஸ்பிட்டலில் போய் பாரு, பாடியெல்லாம் வைக்கிறதுக்கு போய் இடம்லாம் இல்லை, ஒன்று மேலே ஒன்று அப்படியே டிராவ் மாதிரி அடிக்க வச்சுக்கிறான். அடிக்க வச்சுட்டு கண்ணாடிக்கு பில்லு தொங்கணும் தொங்கும். இவர் தான் அம்ஜக்காரர் ராபர்ட். அந்த பாடி தூக்கி போட்டு இந்த பாடி அப்படி தொப்புன்னு தள்ளி இது கண்ணால் பார்த்துங்க, பேஜாராயிட்டுங்க. நான் என் கண்ணால் பார்த்தேன், அப்படி காலில் உருட்டி விடுறான். இப்படி இது மனுஷனோட லைஃப். இதில் நான் யார் தெரியுமா? என் பேரை கேட்டுப்பாரு, ஆதார் கார்டு இருக்குது. அமெரிக்காவில் இருந்தாலும் அம்ஜகரில் இருந்தாலும் உள்ளே போன மூச்சு வெளியே போன போயிடுச்சுன்னா மூஞ்சி போச்சு கதை. அதனால இருக்கும்போது எப்படி இருக்கணும்? 4 பேருக்கு புரோஜனமாக நடந்துக்கணும். 4 பேருக்கு அவனா அவளா அப்படின்னு பேர் எடுக்காதபடி, அவங்களா நல்லவங்க, அவங்களா நல்லவங்க அப்படி பேர் எடுக்கணும். அப்போ அதுக்கு என்ன வேணும்னா கீழ்ப்படிதல் வேணும். என்ன படி வேணும்? அப்ப என்ன படி வேணும் உங்களுக்கு? கீழ்ப்படி. அங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிஞ்சாங்க. படிஞ்சு படிங்க பாருங்க. நீ கீழ்ப்படிந்து பொல்லாத வழியை விட்டுட்டு திரும்பினா பாருங்க, பக்கத்துல இருக்கிற கூட நம்மளை காப்பாற்ற வர மாட்டாங்க. ஆனா பரலோகத்தில் இருக்கிற நீ கேட்டு அப்ப இயேசு உலகத்துல வந்த நோக்கமே பாவத்தை மன்னிக்க தான் வந்தாங்க. அவர் ஒரு வாட்டி மன்னிச்சாருன்னா அடுத்தது ஆசீர்வாதம் தான். அதனால நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே என் பாவத்தை மன்னி ஆண்டவரே, என் பாவத்தை மன்னி ஆண்டவரே. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் பாவம் செய்யலையா? நம்ம என்னங்க ஐயா கண்ணடிக்கிறையா? என்னயா துறை மாதிரி உட்காந்துக்கிறா? நம்ம ஒவ்வொரு நாளும் பாவம் செய்ய, எறும்பு நசுக்கினா கூட பாவம் தான். கிறிஸ்துவை அறியாது இருப்பதும் பாவம் தான். அல்லேலூயா. கிறிஸ்துவை அறியாது இருப்பதும் பாவம் தான். அதான் சொல்றேன், நீ ஆண்டவருக்கு நல்லா ஜெபம் பண்ணு, உன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணு, அவருடைய முகத்தை தேடு, உன் பொல்லாத வழியை விட்டுடு. 2025 பிறந்துக்குது. இந்த 25ல் உன்னுடைய வழியை உன் வழியை நீ பாரு. எது தேவனுக்கு பிரியமான வழியோ அந்த வழியை நீ சூஸ் பண்ணிட்டீனா அந்த வழியில ஏசப்பா இருப்பாரு. உனக்கு ஒரு குறைவு கூட வராது. அல்லேலூயா. ஒரு குறை வராது. அண்டர்ஸ்டாரி, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டார். அப்ப நம்ம இங்க உட்காந்துக்கிறோம் யாருங்க? இங்க ஃபுல்லா உட்காந்து நம்மளா யார் பணக்காரன்? ஐயா சொல்லுங்க, நம்மளாம் பணக்காரன் சொல்லுங்க. நம்ம பணக்காரன் பாவில பிரதான பாவி. நம்முடைய பாவத்தை மன்னிச்சு நமக்கு பரிசுத்தத்தை தந்து நமக்கு இப்படி ஒரு ஆனர் பண்ற ஒரு வாழ்க்கை தந்த அந்த தெய்வத்தை நம்ம மறந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க? தயவு செய்து நான் ப்ளீஸ் நான் சொன்னேன், யாரை மிஸ் பண்ணாலும் பண்ணி, ஆனா இயேசு மிஸ் பண்றாங்க. யாரு வேணா மிஸ் பண்ணிடையா?
அந்த டைம் மிஸ் பண்ணாத. நிறைய பேர் பாருங்க 3 மணி நேரத்துக்கு முன்னால் போனால் தான் ஃப்ளைட் ஏற முடியும். 3 மணி நேரத்துக்கு முன்னால் போனால் தான் ஃப்ளைட்டில் போக முடியும். அந்த ஃப்ளைட்டே நான் 2 வாட்டி மிஸ் பண்ணிட்டேன். ஒரு வாட்டி 22,000 ரூபாய் டிக்கெட்டு, 2 வாட்டி மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டிக்கெட்டை போய் கொடுத்த அவன் சொன்னான், நீ மிஸ் பண்ணிட்ட, நான் தர முடியாது, ஏன்னா ஃப்ளைட் போயிடுச்சு, உனக்காக அது நிற்காது. ஆனால் உன்னோட வாழ்க்கையில் இந்த நேரத்தை மிஸ் பண்ணுறாங்க. உன் வழியை கத்திற்கு ஒப்பிட்டு அவரே நீ நம்பிக்கும் போது அவர் உன்னை சீமாட்டிய கத்த வைப்பார். மனுஷனை நம்பாத, மனுஷன் துரோகி. உன் சொந்தக்காரனை நம்பாத, உன் சொந்தக்காரன் உனக்கு சூரியன். ஆனால் நான் சொல்ற இயேசு நீ நம்பினா அவர் உன்னோடு கூட இருந்து ஆராய்ந்து முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயத்தை அவர் செய்வார் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். இப்போ 2 பாட்டு பாடி முடிக்க போறேன். கைகள் தட்டி அலையில செல்வோம், அலையில செல்வோம். பார்க்க போமா? ஸ்தோத்திரம். அலையில செல்வோம். சத்தம் பேச்சு கேட்காதப்பா தம்பி, உன்னை தள்ளிடுவா படுகுழிலே தம்பி. படுகுழியில தள்ளிடுவான் தம்பி, இயேசு பேசி தீர்த்திடுவான் தம்பி, ஒரு மனிதனாக மாறிடுவேன் தம்பி. ஆபத்திலே வாழாதம்மா வழிபடு, ஆபத்திலே போகாதம்மா வழிபடு, நீ பரிசுத்தமா மாற வேண்டும் தம்பி, நீ பரிசுத்தமா மாற வேண்டும் தம்பி. தம்பி கேட்காதம்மா தம்பி, படுகுழியில தள்ளிடுவான் தம்பி, இயேசு பேசி தீர்த்திடுவான் தம்பி, ஒரு மனிதனாக மாறிடுவேன் தம்பி. பேசிடுவான் தம்பி, வழிகளை பார்த்திடுவான் தம்பி. பேசிடுவான் தம்பி, வழிகளை பார்த்திடுவான் தம்பி. ஆசை காட்டி மோசம் செய்வான் தம்பி, இவன் ஆசை காட்டி மோசம் செய்வான் தம்பி. அவன் வார்த்தையில உண்மை இல்லை தங்கச்சி, அவன் வார்த்தையில உண்மை இல்லை தங்கச்சி. கைய கைய தராதம்மா தம்பி, அதுல சத்தியத்தை சொல்லி. கைய கைய தராதம்மா தம்பி, அதுல சத்தியத்தை சொல்லி. யாருக்கு வேதனைகள் தம்பி, யாருக்கு சண்டைகள் தம்பி. யாருக்கு வேதனைகள் தம்பி, யாருக்கு சண்டைகள் தம்பி. அவன் நலம் போல பேசிடுவான் தம்பி, அவன் நலம் போல பேசிடுவான் தம்பி. அவன் வார்த்தையில உண்மை இல்லை தம்பி, அவன் வார்த்தையில உண்மை இல்லை தம்பி. கைய கைய தராக்கிட்டான் தம்பி, அதுல சத்தியத்தை கேள்வி. கைய கைய தராக்கிட்டான் தம்பி, அதுல சத்தியத்தை கேள்வி. கைய தட்ட கைய தட்ட கைய தட்ட. இயேசு உன்னை அழைக்கிறாரு தம்பி,
வாழ்நாள மாத்திடுவார் தம்பி. இயேசு உன்னை அழைக்கிறார் தம்பி, வாழ்நாள மாத்திடுவார் தம்பி. இயேசு வார்த்தை உண்மை என்று நம்பி, இந்த இயேசு வார்த்தை உண்மை என்று நம்பி, நீ வந்தாலே புது வாழ்வு தம்பி, நீ வந்தாலே புது வாழ்வு தங்கச்சி. சத்தம் பெற்றே கேட்காதம்மா தம்பி, இயேசு பேசி கேட்க வேண்டாம் தம்பி. சத்தம் பெற்றே கேட்காதம்மா தம்பி, இயேசு பேசி கேட்க வேண்டாம் தம்பி. கைய கைய ஜோராட்டம் தட்டு, கைய கைய ஜோராட்டம் தட்டு. நீ காதில சத்தியத்தை கேள்வி, நீ காதில சத்தியத்தை கேள்வி. தம்பியா சத்தம் பெற்றே கேட்காதம்மா தம்பி, கொடுகுழியில தள்ளிடவா தம்பி. இயேசு பேச்சு கேட்டிடுமா தம்பி, ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்க தம்பி. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த இடத்துல 4 சகோதரி குழந்தைகளாக வந்திருக்கிறாங்க. அந்த 4 சகோதரிக்கு தான் இந்த மீட்டிங். அப்படி யாரா கர்ப்பத்தின் கனி இல்லாத அக்கா தங்கச்சி யாருனா இருந்தால் கை தூக்காட்டு, உனக்காக நான் செபிக்க போறேன். ஆவியான சொன்னதை காது உள்ள கேட்க கடவுள். அப்படி யாரையா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் சொன்னது கர்த்தர் செய்வார். பேசலாம். இன்னைக்கு பாருங்க, உனக்கு எவ்வளவு